ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பேர் வந்து டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இதுல வந்து என்னென்ன கான்செப்ட்ஸ் பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆர் ஹைப்போதேசிஸ் டெஸ்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். அதுல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு, அந்த ஸ்டெப்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ரிலேட்டடா சில கான்செப்ட்ஸ் இருக்கு. இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ், டி டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் அந்த மாதிரி. ஸோ அந்த எப்படி பெர்ஃபார்ம் பண்றது, அதுக்கு நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் அதெல்லாம் பார்ப்போம். கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அதை பார்ப்போம். அண்ட் இந்த டெஸ்ட்ல வந்து 3 டைப் ஆஃப் டெஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஐ வில் கம் டு ஆல் ஆஃப் திஸ் லேட்டர். ஃபர்ஸ்ட் வந்து ஓகே, we will start with hypothesis testingனா என்னது, ஆர் நம்ம யூனிட்டோட பேர் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், கரெக்டா? அதுக்கு இன்னொரு பேர் தான் ஹைப்போதெசிஸ் டெஸ்டிங். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ ஹைப்போதெசிஸ் அப்படின்னா ஒரு கெஸ் மாதிரி. நம்ம ஒரு கணிப்புன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சோ இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயத்த கணிக்கிறோம், ஏதோ ஒரு விஷயத்த பத்தி ஒரு கெஸ் பண்றோம். அந்த கெஸ் வந்து எந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கு டு த ஆக்சுவல் ரியாலிட்டி அப்படின்றத டெஸ்ட் பண்ண போறோம். அதுதான் ஹைப்போதெசிஸ் டெஸ்டிங். சோ இங்க என்ன கெஸ் பண்றோம், என்ன டெஸ்டிங் பண்றோம்னா, ஆஹ் உங்ககிட்ட வந்து இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் முதல்ல, அப்புறம் நான் டெஃபினேஷன் சொல்றேன். இப்போ வந்து நம்ம கண்ட்ரில இருக்கிற மொத்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸோட சிஜிபிஏவோட ஆவரேஜ் என்னன்னு நான் கேக்குறேன். நம்ம கண்ட்ரில இருக்கிற எல்லா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸோட சிஜிபிஏவும் எடுத்து ஆவரேஜ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு நான் கேட்டிருக்கேன். இப்போ வந்து நீங்க என்ன பண்ணலாம், நாடு முழுக்க போய் ஒவ்வொரு ஸ்டேட்ல, ஒவ்வொரு சிட்டில, ஒவ்வொரு இன்ஜினியரிங் காலேஜ்க்கும் போய் அங்க ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் எல்லா இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ், மெக்கானிக்கல், கெமிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லா இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் அவங்க சிஜிபிஏ கேட்டு வாங்கிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆவரேஜ் கிடைச்சிடும். பட் அது வந்து ரொம்ப கஷ்டம், கரெக்டா? முதல்ல எத்தனை காலேஜ் இருக்கு, அதுல எத்தனை பிரான்ச், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி போறதே கஷ்டம். ஸோ அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் லட்சக்கணக்கில் இருப்பாங்க, ஆர் ப்ராபப்ளி கோடிக்கணக்கில் இருப்பாங்க. ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் டு டூ தட். ஸோ நம்ம என்ன என்ன பண்ணுவோம்னா, ஒரு சாம்பிள் எடுத்துப்போம். இப்போ நம்மளோட பாப்புலேஷன் என்னதுன்னா, நம்ம பார்க்க வேண்டிய எல்லா டேட்டா பாயிண்ட்ஸ், அதாவது இப்போ டேட்டா பாயிண்ட்ஸ், அதாவது இப்போ இந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் சிஜிபிஏ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்ககிட்ட யார்கிட்ட இருந்தெல்லாம் டேட்டா கலெக்ட் பண்ண முடியுமோ அவங்க எல்லாரையும் ஒரு குரூப்பா பாத்தீங்கன்னா அந்த குரூப்புக்கு பேரு பாப்புலேஷன். நம்மளோட பாப்புலேஷன் என்னது, நாட்டுல இருக்கிற அத்தனை இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்மளோட பாப்புலேஷன். இப்ப நம்ம பாப்புலேஷன் ரொம்ப பெருசு, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர்கிட்ட ஒன்னொன்னா போய் கேட்டு வாங்கும்போது சில பேர் விட்டு போயிடலாம். ஒரே ஸ்டூடெண்ட் 2 தடவை நம்ம மறந்து போய் கேட்டுடலாம். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்னு கவுண்ட் தப்பாயிடலாம். சோ இது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். சோ அதுக்கு பதிலா நம்ம வந்து ஒரு சாம்பிள் எடுத்துப்போம். சாம்பிள்னா என்னதுன்னா, சப்செட் ஆஃப் த பாப்புலேஷன். பாப்புலேஷன்ல இருந்து ஒரு சின்ன பகுதி. சப்செட்னா என்ன அர்த்தம்னா, பகுதி, கரெக்டா? சோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் ஒரு 10 இன்ஜினியரிங் காலேஜ் நான் செலக்ட் பண்றேன். அந்த 10 இன்ஜினியரிங் காலேஜுக்கும் போய் அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்தும் சிஜிபிஏ கேட்டு வாங்கிக்கிறேன். சோ இப்ப வந்து நான் என்னோட மொத்த பாப்புலேஷன் கிட்டயும் டேட்டா வாங்கல. அதுல இருக்கிற ஒரு பகுதியை செலக்ட் பண்ணி அந்த பகுதியில இருக்கிறவங்க கிட்ட இருந்து தான் டேட்டா வாங்கியிருக்கேன், கரெக்டா? சோ இப்ப என்ன பண்றேன்னா, இந்த சாம்பிள்ல இருந்து டேட்டா வாங்கிட்டு சிஜிபிஏ எல்லார்கிட்டயும் வாங்கிட்டு அதுல இருந்து நான் ஆவரேஜ் கால்குலேட் பண்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 8.5 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் இந்தியால இருக்கிற இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் சிஜிபிஏன்னு சொல்லிடலாமா?
சொல்லலாமா கூடாதா? கூடாதுக்கா. ஏன்? ஏன்னா அது ஒரு சின்ன சாம்பிளுக்கு தானே எடுத்தோம். அது மொத்த சாம்பிளுக்கும் ட்ரூவா இருக்கணும் அவசியம் இல்லைல்லக்கா. மொத்த பாப்புலேஷனுக்கும் ட்ரூவா இருக்கணும்னு அவசியம் இல்ல. கரெக்ட். சோ ஆ இப்ப நம்ம ஆ என்ன சோ இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, பட் அகைன் மொத்த பாப்புலேஷனுக்கு நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம். சோ என்ன பண்ணுவோம்னா, சாம்பிளுக்கு ஆவரேஜ் எஸ்டிமேட் பண்ணிட்டு, அத வச்சு இதுதான் பாப்புலேஷனோட ஆவரேஜா இருக்கும்னு ஒரு கெஸ் பண்ணுவோம். இப்ப நான் எடுத்த அந்த 10 இன்ஜினியரிங் காலேஜ்ல இருக்க பசங்களோட ஆவரேஜ் சிஜிபி 8.5னா, நாடு முழுக்க இருக்கிற எல்லா இன்ஜினியரிங் பசங்களோட ஆவரேஜ் சிஜிபிஏ எடுத்தா எனக்கு 8.2 வரும். ஆர் 8.7 வரும், 9 வரும். அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு கெஸ் பண்ணுவோம். சோ இந்த கெஸ்ஸுக்கு பேரு தான் ஹைப்போதிசிஸ். நம்ம சாம்பிள் ஓட பாராமீட்டர் வேல்யூ நமக்கு தெரியும். பாராமீட்டர் அப்படின்றது நம்ம என்ன கண்டுபிடிக்க ட்ரை பண்றோம்? ஆவரேஜ் சிஜிபிஏவா இருக்கலாம், ஹைட், வெயிட், என்ன வேணா, சம்பளம், என்ன வேணா இருக்கலாம். ஏதோ ஒன்று கண்டுபிடிக்க ட்ரை பண்றோம். அதுதான் நம்மளோட பாராமீட்டர். அந்த பாராமீட்டர் ஒரு சாம்பிள் எடுத்து அதுக்கு நம்ம வேல்யூ வந்து கேட்டு வாங்கி கண்டுபிடிச்சிருவோம். அதை வச்சு அந்த மொத்த பாப்புலேஷனுக்கு என்ன வேல்யூவா இருக்கும்னு நம்மளே ஒரு கெஸ் பண்ணுவோம். அந்த கெஸ்ஸுக்கு பேரு தான் ஹைப்போதெசிஸ். இப்போ இந்த கெஸ் எந்த அளவுக்கு கரெக்ட்னு நம்ம ஒரு மெஷர் பண்ணணும்ல. இப்போ வெறும் இந்த சாம்பிளோட இது 8.5 இருந்துச்சுன்னா மொத்த கண்ட்ரியோடது மேபி சம்வேர் அரௌண்ட் 8 to 9 ரேஞ்ச்குள்ள இருக்கும்னு மேபி சொல்லலாம். பட் எக்ஸாக்டா எவ்வளவா இருக்கும்? 8.2 இருக்குமா? 8.7 இருக்குமா? இப்போ சோ நான் 8.2 கெஸ் பண்றேன்னா என்னோட கெஸ் எந்த அளவுக்கு க்ளோஸ் அப்படின்னு நான் மெஷர் பண்ணணும். அதை மெஷர் பண்றதுதான் நம்மளோட ஹைப்போதிசிஸ் டெஸ்டிங். அதுதான் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து என்னோட கெஸ் எவ்வளவு கரெக்ட் ஆர் எவ்வளவு க்ளோஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுதான் இந்த யூனிட்ல பார்க்க போற பேசிக் டாபிக். சோ இது கிளியரா? கிளியர்க்கா. ஓகே. சோ இப்போ வந்து இது எப்படி பண்ணுவோம்னு பார்க்கலாம். ஓகே. சோ இந்த ஹைப்போதிசிஸ் டெஸ்டிங் பண்றதுக்கு மேஜரா 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல என்ன பண்ணோம்னா, generate null and alternate hypothesis. அதாவது உங்களோட கெஸ் என்ன, அந்த கெஸ்ஸுக்கு ஆப்போசிட்டான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு நம்ம டிசைட் பண்ண போறோம். அதாவது என்னோட நல் ஹைப்போதெசிஸ் என்னதுன்னா, இத வந்து H0 அப்படின்னு குறிப்போம். இது வந்து நான் கெஸ் பண்றது இந்த வேல்யூ பாராமீட்டர் இஸ் ஈக்குவல் டு கெஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், average CGPA is equal to 8.2. இதுதான் நான் பாப்புலேஷனுக்கு கண்டுபிடிக்க ட்ரை பண்ற விஷயம். இது நான் வந்து பாப்புலேஷனுக்கு இவ்வளவா இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்றேன். ஓகேவா? சோ நம்ம யூ ஆர் பேசிக்கலி மேக்கிங் த கெஸ். அது அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்க்கு பேரு தான் நல் ஹைப்போதெசிஸ். கிளியரா? அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னதுன்னா ஆல்டர்னேட் ஹைப்போதெசிஸ். இத வந்து H1 அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா சில பேர் HAA ஃபார் ஆல்டர்னேட்டர் சொல்லுவாங்க. சோ இது வந்து நீங்க எப்படி எழுதலாம்னா, பாராமீட்டர் நாட் ஈக்குவல் டு கெஸ் அப்படி எழுதலாம், ஆர் பாராமீட்டர் கிரேட்டர் தென் கெஸ், லெஸ் தென் கெஸ். அதாவது நீங்க கணிச்சதை விட உண்மையான வேல்யூ ஈக்குவல் இல்ல, ஆர் இதை விட அது அதிகம், அதை விட இது அதிகம், எப்படி வேணா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆவரேஜ் சிஜிபிஏ நாட் ஈக்குவல் டு 8. பேசிக்கலி உங்க கெஸ்ஸோட ஆப்போசிட். உங்க கெஸ் தப்பாச்சுன்னா என்ன நடக்கும், வேற என்ன விஷயம், உண்மையான விஷயம் வேற என்னவா இருக்கும் அப்படின்றது. இட் இஸ் ஜஸ்ட் நாட் ஈக்குவல்னு நீங்க சொல்லலாம். இல்ல 8.2 விட சிஜிபிஏ ஜாஸ்தி, ஆர் சிஜிபிஏ வந்து 8.2 விட கம்மி. இப்படி டிஃபரெண்ட் டைப்ஸா இருக்கலாம் உங்களோட நல்ல ஆல்டர்னேட் ஹைப்போதெசிஸ். சோ இப்போ வந்து நம்ம கிட்ட 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஒண்ணு வந்து நான் சொல்றேன், நான் எஸ்டிமேட் பண்ண பாராமீட்டரோட வேல்யூ இதுவா தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். இன்னொன்னு வந்து எதிர்த்தரப்பு என்ன சொல்றாங்கன்னா,
இது இல்ல, ஆர் இத விட அதிகம், ஆர் இத விட கம்மி. இந்த 3த்துல ஏதா ஒண்ணு சொல்வாங்க. சோ இப்ப நான் சொல்றது கரெக்ட்டா இல்ல எதிர்த்தரப்பு வாதம் கரெக்ட்டான்னு நம்ம டிசைட் பண்ண போறோம். அதுக்கு தான் இந்த டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் பண்ணுவோம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளியரா? கிளியர்க்கா. ஓகே. சோ இப்ப வந்து ஓகே. சோ இப்ப இதுல வந்து 3 விதமான ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸ் வந்துச்சுல்ல. சோ இதுக்கு ஒவ்வொன்னத்தையும் டெஸ்ட் பண்றதுக்கு நம்ம டிஃபரெண்ட் விதமான டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். சோ இப்படி வெறும் நாட் ஈக்குவல் அப்படின்னு குடுத்தாங்கன்னா, நம்ம பண்ற டெஸ்ட்க்கு பேரு டூ டெய்ல்டு டெஸ்ட். கிரேட்டர் தேன் அப்படின்னு குடுத்தாங்கன்னா, ரைட் டெய்ல்டு டெஸ்ட். லெஸ் தேன் அப்படின்னு குடுத்தாங்கன்னா, லெஃப்ட் டெய்ல்டு டெஸ்ட். சோ உங்க ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸ் இதுல எதுவா இருக்குன்றத பொறுத்து நம்ம டெஸ்டோட ப்ரொசீஜர் சேஞ்ச் ஆகும். சோ இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸ் கிடைச்சதுன்னா டூ டெய்ல் டெஸ்ட்க்கு என்ன ப்ரொசீஜரோ அது பண்ணுவோம். இந்த மாதிரி கிடைச்சதுன்னா ரைட் டெய்லோட ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவோம். இந்த மாதிரி கிடைச்சதுன்னா லெஃப்ட் டெய்லோட ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவோம். அது அந்தந்த டெஸ்ட் எப்படி பண்ணுன்றத நான் அடுத்து சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்லாருக்கும் கிளியரா? அடுத்தது வந்து கிளியர்க்கா. டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்னு ஒண்ணு கால்குலேட் பண்ணணும். டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக். சோ இது என்னதுன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு சாம்பிள்க்கு டேட்டா கலெக்ட் பண்ணோம். கரெக்ட்டா? இப்ப சாம்பிள் இந்த சிஜிபிஏ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எனக்கு சாம்பிளோட ஆவரேஜ் சிஜிபிஏ 8.5 வந்துச்சா? என்ன எடுத்திருந்தேன்? 8.5 வந்திருந்துச்சு. சோ இப்போ இத வச்சு ஆ நான் வந்து நான் என்ன கெஸ் பண்றேன்னா, பாப்புலேஷன்ல இருக்கிற ஆவரேஜ் சிஜிபிஏ வந்து 8.2 இருக்கும்னு கெஸ் பண்றேன். கரெக்ட்டா? சோ இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பர் அப்படியே ரேண்டமா மேஜிக் பண்ணி வந்துராதுல்ல. ஏதோ ஒரு நம்ம ஒரு ஃபார்முலா வச்சிருப்போம். இப்போ பாப்புலேஷன் இஸ் ஈக்குவல் டூ சாம்பிள் மைனஸ் 0.3 ஆர் 2 இன்டூ சாம்பிள் டிவைடட் பை ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பிளஸ் 4 அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்முலா வச்சிருப்போம். அந்த ஃபார்முலா வச்சு தான் நமக்கு வந்து ஒரு எஸ்டிமேட் கிடைக்கும். சோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி அந்த ஒரு எஸ்டிமேட்ட வாங்குறது தான் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக். சோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, பேசிக்கலி நமக்கு கிடைச்சிருக்க இந்த சாம்பிள் டேட்டாவையும், சம்டைம்ஸ் நம்ம நம்ம பாப்புலேஷன்க்கு என்ன ஒரு எஸ்டிமேட் வச்சிருக்கோமோ, அது 2த்தையும் வச்சு நமக்கு ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ஃபார்முலா குடுத்துருவாங்க. இந்த டெஸ்ட் பண்றீங்கன்னா, இதுதான் ஃபார்முலா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து ஒரு டெஸ்ட் ஃபார் ஆம் சிங்கிள் மீன் அப்படின்னு ஒண்ணு பார்ப்போம். அதுல வந்து Z is equal to X bar minus mu divided by sigma by root n இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கும். இதுல X bar தான் உங்களோட சாம்பிள் இந்த இதுவா இருக்கும். mu வந்து இதுவா இருக்கும். சிக்மாவும் ரூட் என்னோ கொஸ்டின்ல கிவனா இருக்கும். சோ இந்த டேட்டா எல்லாம் வச்சு நம்ம Z அப்படின்னு ஒண்ணு கால்குலேட் பண்றோம். இதுதான் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்னு சொல்லுவாங்க. சோ இப்போ இது எங்க ஹெல்ப் ஆகும்னா, இத வச்சு தான் நான் வந்து என்னோட நல் ஹைப்போதசிஸ் கரெக்ட்டா, இல்ல ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸ் கரெக்ட்டா, அதாவது நான் சொன்னது கரெக்ட்டா, இல்ல எதிர்த்தரப்பு வாதம் கரெக்ட்டா அப்படின்றது இந்த வேல்யூவ வச்சு தான் நான் வந்து டிசைட் பண்ணுவேன். சோ அந்த டெஸ்ட்ல ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ற அந்த வேல்யூக்கு பேரு தான் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக். அது வந்து நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்ல அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கு ஒரு ஒரு ஃபார்முலா குடுத்துருவாங்க. அந்த ஃபார்முலால அந்த பர்ட்டிகுலர் நம்பர்ஸ போட்டு நம்ம அந்த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கோட வேல்யூவ கண்டுபிடிக்கணும். அதுதான் செகண்ட் ஸ்டெப். கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? போலாங்க்கா. ஓகே. இப்ப வந்து நான் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கோட வேல்யூ கண்டுபிடிச்சுட்டேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஆ சரி ஒரு செகண்ட். இதை எழுதிக்கிறேன். கிரிட்டிக்கல் வேல்யூ அண்ட் கிரிட்டிக்கல் ரீஜியன். நம்ம எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணும்போது கிளியரா புரியும். பட் ஓரளவுக்கு பேசிக் ப்ரொசீஜர் இப்போ ஐடியா இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் let us say the test statistic for the CGPA example
இஸ் 1.7. இப்போ இந்த 8.2 8.5 இதெல்லாம் வச்சு ஏதோ ஒரு x மைனஸ் மியூ பை சிக்மா பை ரூட் n ஏதோ ஒரு ஃபார்முலா கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நம்பர்ஸை போட்டு அந்த ஃபார்முலா கால்குலேட் பண்ணா எனக்கு 1.7 வந்துருச்சு என்னோட டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் வேல்யூ. இப்போ இந்த 1.7 வச்சு நான் சொன்னது கரெக்டா இல்ல ஆப்போசிட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டான்னு எப்படி டிசைட் பண்றது? அதுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு ரேஞ்ச் மாதிரி ஒண்ணு இருக்கணும்ல. இப்போ உனக்கு இங்க கிடைக்கிற நம்பர் வந்து இதை விட பெருசா இருந்துச்சுன்னா நீ சொன்னது கரெக்ட், இல்ல இதுக்கு சின்னதா இருந்துச்சுன்னா எதிர்த்தரப்புவாதம் தான் கரெக்ட். ஆர் இந்த ரேஞ்ச்குள்ள இருந்துச்சுன்னா நீ சொன்னது கரெக்ட், இந்த ரேஞ்சுக்கு வெளியில இருந்துச்சுன்னா ஆப்போசிட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு பவுண்டரி வேல்யூஸ் இருக்கணும், கரெக்டா? அந்த பவுண்டரி வேல்யூஸ் டிசைட் பண்றதுதான் நம்மளோட கிரிட்டிக்கல் வேல்யூ அண்ட் கிரிட்டிக்கல் ரீஜன். சோ இதுக்கு ஜென்ரலா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒவ்வொரு டெஸ்ட்ல வந்து நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் படிச்சிருப்பீங்க, இப்படி இருக்கும். அப்புறம் டி டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்னு இருக்கு, அதுவும் அந்த மாதிரிதான் இருக்கும், பட் கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த விட்த் அதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் படி நமக்கு வந்து ஓகே, கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்ஃபிடன்ஸ் லெவல், அதாவது ஆல்பா அப்படின்னு ஒன்று கொடுத்திருப்பாங்க. இது என்னதுன்னு நான் சொல்றேன், ஒரே நிமிஷத்துல வரேன். இப்ப என்னன்னா, இந்த ஆல்பாவை வச்சு நம்ம வந்து இந்த ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த மாதிரி டெஸ்ட்டுக்கு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷனோட டேபிள்ல போயிட்டு நம்ம ஒரு பர்டிகுலர் வேல்யூவை தேடி கண்டுபிடிப்போம். அண்ட் இப்ப வந்து நான் இது சொல்லும் போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். நான் ஃபுல்லா சொல்லிட்டு ஐ வில் ரிப்பீட் அகைன். அதுக்கப்புறம் டவுட்ஸ் இருந்தா நான் கிளியர் பண்றேன். சோ முதல்ல இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ டூ டெய்ல்டு டெஸ்ட்னா உங்களுக்கு கிடைச்ச வேல்யூ வின்னு வச்சுக்கோங்க. மைனஸ் வில இருந்து விக்குள்ள உங்க டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் இருந்துச்சுன்னா நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அதாவது இப்போ இங்க மைனஸ் வி இருக்கு, இங்க வி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டூ டெய்ல்டு டெஸ்ட்டுக்கு இங்க பார்த்தோம்ல, டூ டெய்ல், ரைட் டெய்ல், லெஃப்ட் டெய்ல்னு. சோ இந்த இடத்துல உங்க டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் இருந்துச்சுன்னா நீங்க சொன்னது கரெக்ட். இங்கேயோ இருந்துச்சுன்னா ஆப்போசிட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரைட் டெய்ல் டெஸ்ட்டுக்கு வந்து வேல்யூ இங்கன்னா இங்க நீங்க சொன்னது இருந்துச்சுன்னா, உங்க டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் இருந்துச்சுன்னா நீங்க சொன்னது கரெக்ட். இந்த இடத்துல இருந்துச்சுன்னா ஆப்போசிட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். லெஃப்ட் டெய்ல் டெஸ்ட்டுக்கு உல்டா அப்படியே. ஸோ வேல்யூ இங்க இருக்குன்னா இந்த பக்கம் இருந்துச்சுன்னா ஆப்போசிட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், இந்த பக்கம் இருந்துச்சுன்னா நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ பேசிக்கலி இங்க என்ன நடக்குதுன்னா, நமக்கு கொஸ்டின்ல ஆல்பா அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வேல்யூ கொடுத்திருப்பாங்க. இந்த கான்ஃபிடன்ஸ் வேல்யூ என்னதுன்னா, இப்போ பேசிக்கா நம்ம ஒரு கெஸ் பண்ணிருக்கோம். இப்போ நமக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கவங்க வந்து நீ பண்ண கெஸ் தப்பு அப்படின்ட்டு எதிர்த்து ஒரு ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. சோ அவங்க இந்த ஆல்பான்றது என்னன்னா, நீ பண்ண கெஸ் தப்பு அப்படின்றதுல நான் எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் அப்படின்றதுதான் ஆல்பா. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ எம் தட் யுவர் எஸ்டிமேஷன் இஸ் ராங். ஏன் அப்படின்னா, இப்போ நான் பண்றது வந்து எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் அ கெஸ் தான், கரெக்டா? இப்போ என்னோட நான் எடுத்த அந்த 10 காலேஜ்ல இருந்து எனக்கு கிடைச்ச சிஜிபிஏ ஆவரேஜ் வந்து 8.2னா மோர் ஆர் லெஸ் இந்த ரேஞ்ச்ல தான் இருக்கும் கண்ட்ரி ஃபுல்லா. சோ தோராயமா 8.5 அப்படின்னு ஏதோ ஒரு ஒரு கெஸ் பண்ணி தான் சொல்றேன். சோ அது எக்ஸாக்டா 8.5 இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. க்ளோஸா இருக்கலாம், 8.499 இருக்கலாம், 8.501 இருக்கலாம், இல்ல கொஞ்சம் 8.2 8.7 அந்த மாதிரி தூரமா இருக்கலாம், இல்ல சுத்தமா தப்பா இருக்கலாம், 6 9 அப்படி இருக்கலாம். பட் எக்ஸாக்டா 8.5 தான் இருக்கும். நீங்க கரெக்டா நீங்க ப்ரெடிக்ட் பண்ணதான் ஆக்சுவலா இருக்கணும்னா யூ ஹாவ் டு பி காட். சோ உங்க கெஸ் வந்து தப்பா தான் இருக்க போகுது. பட் தப்புனா கொஞ்சம் தப்பு, நிறைய லைக் பெரிய டிஃபரன்ஸ் அதுதான் தெரியல இல்லையா? சோ இப்ப இந்த கான்ஃபிடன்ஸ் வேல்யூ அப்படின்றது என்னன்னா, நீ சொன்ன கெஸ் தப்பு அப்படின்றதுல நான் எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். இப்போ ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 0.05 அப்படின்னா, அதாவது 5% அப்படின்னா ஒரு செகண்ட், 5% கான்ஃபிடன்ஸ் வேல்யூ உங்களுக்கு யூஸ் பண்ணிருக்காங்களா? சோ எப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் வந்து 95% நீ சொன்னது தப்பு
5% தான் நீ சொன்னது கரெக்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அந்த மாதிரி அதுதான் இந்த கான்ஃபிடன்ஸ் வேல்யூவோட மீனிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0.01, அதாவது 1% அப்படின்னா 99% உங்களோட கெஸ் வந்து தப்பா தான் இருக்கும், 1% தான் உங்க கெஸ் கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. அந்த மாதிரி அர்த்தம். சோ ஆல்ஃபாவோட மீனிங் புரிஞ்சிருச்சா? புரிஞ்சுதுக்கா. சோ இப்போ இந்த ஆல்ஃபா வச்சு நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ஆல்ஃபா இருக்கு நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. அண்ட் என்ன டெஸ்ட்ன்றத பொறுத்து, இப்போ மீனுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு, டிஃபரன்ஸ் ஆஃப் மீன்ஸ்க்கு ஒரு டெஸ்ட் இருக்கு, ஸ்மால் சாம்பிளுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு, அதெல்லாம் நம்ம அடுத்து பார்ப்போம். சோ இப்போ எந்த விஷயத்த டெஸ்ட் பண்றோம் அப்படின்றத பொறுத்து ஒரு என்ன டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அதுவும் நான் அந்தந்த டெஸ்ட் பண்ணும்போது நான் சொல்றேன். சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் யூஸ் பண்ணணும் நம்ம கொஸ்டினுக்கு அப்படின்னு தான் ரூல்னு வச்சுக்கோங்களேன். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல போயிட்டு இதுதான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட கிராஃப், கரெக்டா? சோ இப்போ நான் வந்து என்ன பாப்பேன்னா, ஆல்பா அமௌண்ட் வந்து இந்த கிராஃப்குள்ள இருக்கணும், அது எந்த வேல்யூஸ் குள்ள இருக்குதுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டூ டெயில் டெஸ்ட்னா இந்த இந்த ஷேட் பண்ணிருக்க ஏரியாவோட வேல்யூ வந்து ஆல்பா இருக்கணும். இப்போ ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 0.05னா இந்த ஷேடட் ரீஜனோட வேல்யூ 0.05 இருக்கணும். அது வந்து எந்த விக்கும் மைனஸ் விக்கும் நடுவுல அந்த மாதிரி வருது அப்படின்னு செக் பண்ணும். சோ இத எப்படி பண்ணணும்னு நான் சொல்றேன். சோ அதாவது பேசிக்கலி உங்களுக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட டேபிள் கொடுத்துருவாங்க. அதுல வந்து இந்த வேல்யூக்கும் இந்த வேல்யூக்கும் நடுவுல இவ்வளோ ஏரியா அப்படின்றது அந்த டேபிள்ல இருக்கும். டேபிள் நான் காட்டுறேன். சோ இப்போ நமக்கு ஏரியா எவ்வளவு வேணும்? 0.05. சோ நீங்க அந்த டேபிள்ல போயிட்டு எந்த ரெண்டு வேல்யூஸ்க்கு நடுவுல 0.05 இருக்கு அப்படின்னு அந்த வேல்யூஸ கண்டுபிடிப்பீங்க. ஓகேவா? அந்த வேல்யூஸ்க்கு பேர் தான் கிரிட்டிக்கல் வேல்யூ. இது வந்து டூ டெயில் டெஸ்டா இருந்தா. இப்போ ரைட் டெயில் டெஸ்ட்னா கிராஃப் இப்படி இருக்கும். சோ நமக்கு வந்து இந்த பக்கம் இருக்கிற ஏரியா வந்து 0.05 இருக்கணும். அகைன் அந்த டேபிள்ல போயிட்டு இவ்வளவு தூரம் மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து வி வரைக்கும் ஏரியா 0.05 இருக்கணும்னா அந்த வியோட வேல்யூ என்னவா இருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிப்பீங்க. ஆர் லெஃப்ட் டெயில் டெஸ்ட் அப்படின்னா இந்த பக்கம். சோ இங்க இருந்து வி வரைக்கும் சரி இந்த பக்கம் வில இருந்து இங்க வரைக்கும் இருக்கிற இந்த ஏரியா 0.05 இருக்கணும்னா என்ன வி வேல்யூ இருக்கணும் அப்படின்னு நீங்க கண்டுபிடிப்பீங்க. அந்த டேபிள்ல போயிட்டு அந்த வி வேல்யூவை கண்டுபிடிக்கணும். சோ கண்டுபிடிச்சு ஒரு வி வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வரைக்கும் கிளியரா? அக்கா, ம் அந்த ஆல்பான்னு சொன்னீங்கல்ல, அது நம்ம ஆமா. கெஸ் எவ்வளவு கரெக்டா இருக்குங்கிறது தான் மீன் பண்ணுதா இல்ல தப்புங்கிறது மீன் பண்ணுதா? ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 5%னா ம். 5% தான் கெஸ் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். 95% அது ராங்கா இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி அந்த மாதிரி. சோ ஓகே. நமக்கு வந்து ஆப்போனன்ட் வந்து நீ தப்புன்னு சொல்ல ட்ரை பண்றாங்க. நமக்கு என்னன்னா நான் கரெக்ட்னு ப்ரூவ் பண்ணணும். சோ நான் வந்து இந்த 5% ஏரியா இருக்கிற இடத்த நான் பார்ப்பேன். சோ இந்த பிங்க்ல நான் ஷேட் பண்ற ரீஜன் தான் இந்த 5% ஏரியா, கரெக்டா? சோ அங்க வந்துச்சுன்னா நான் ஒரே செகண்ட் செக் பண்ணிக்கிறேன். டெஸ்ட்ல இதுதான் ரிஜெக்ஷன் ரீஜன். கரெக்ட். சோ இப்போ இங்க என்னோட ஸ்டேட்மெண்ட் சாரி என்னோட டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் இந்த பிங்க் பார்ட்ல வந்துச்சுன்னா நான் சொன்னது கரெக்ட். இங்கேயோ வந்துச்சுன்னா தான் நான் சொன்னது ராங். இங்க இந்த ஏரியா இப்போ 5% இருக்கும், இந்த ரெண்டு ஏரியா வந்து 95% வரும். ஓகேக்கா. அப்புறம் அந்த அந்த கிரிட்டிக்கல் மாதிரி வேல்யூன்னு ஒண்ணு சொன்னீங்கல்ல, கிரிட்டிக்கல் ஏரியா அது நம்ம செட் பண்ற ரீஜியனை குறிக்குதா? இல்ல கிரிட்டிக்கல் ரீஜன் அப்படின்றது வந்து நம்ம எந்த ரீஜன்ல வந்தா நம்ம தப்பா இருப்போமோ அதுக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் ரீஜன். அதுக்கு வர இப்போ இந்த வி தான் நம்மளோட கிரிட்டிக்கல் வேல்யூ. ஏன்னா அதுதான் பவுண்ட் டிசைட் பண்ணுது. இதுக்கு மேல இருந்தா ஒரு ரிசல்ட், இதுக்கு கீழே இருந்தா இன்னொரு ரிசல்ட்னு. சோ அந்த ஷேடட் ரீஜன் இல்லாம மீதி என்ன இருக்கும் அது வந்து கிரிட்டிக்கல் ரீஜன். சோ யூசுவலா வந்து கிரிட்டிக்கல் ரீஜனை தான் ஷேட் பண்ணுவாங்க நம்ம சால்வ் பண்ணும்போது. நான் ஏன் இங்க ஷேடட் உங்களுக்கு காமிச்சிருக்கேன்னா இங்க இருந்தா ஐ எம் கரெக்ட்னு அர்த்தம், இங்க இருந்தா ஐ எம் ராங்னு அர்த்தம்.
பட் நான் ஒரு ப்ராப்பர் எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி ஸோ கிரிட்டிக்கல் வேல்யூ, கிரிட்டிக்கல் ரீஜன் கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு டிசிஷன் எடுக்கணும். ஸோ அந்த ரீஜனுக்குள்ள இருந்துச்சுன்னா நான் கரெக்ட், வெளியில இருந்துச்சுன்னா நான் தப்பு. ஆர் ரைட் டெயில் டெஸ்ட்னா இங்க இருந்துச்சுன்னா நான் கரெக்ட், இங்க இருந்துச்சுன்னா நான் தப்பு. லெஃப்ட் டெயில் டெஸ்ட்னா இந்த பக்கம் இருந்துச்சுன்னா ஐ வில் பி ராங், இந்த பக்கம் இருந்துச்சுன்னா ஐ வில் பி ரைட். ஸோ உங்க டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் நீங்க உங்களுக்கு கிடைச்ச கிரிட்டிக்கல் வேல்யூ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி யூ வில் டேக் அ டிசிஷன். நான் கரெக்டா இல்ல எதிர்த்தரப்பு வாதம் கரெக்டான டிசிஷன் எடுப்போம். இதுதான் ஸ்டெப்ஸ். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு சரி, முதல்ல நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த டேபிள் எப்படி ரீட் பண்றதுன்னு நான் தனியா சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஸோ இப்போ என்னன்னா எந்த கொஸ்டின் போகலாம்? கொஸ்டின் பார்த்தீங்க டெஸ்ட் இந்த கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் 1 இது வந்து large sample test for population mean. இங்க எழுதிருக்கிறதுக்கு என்ன மீனிங்னு நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஞாபகப்படுத்துங்க இந்த சம் முடிச்ச உடனே. இப்போதைக்கு நம்ம சம் எப்படி பண்றதுன்னு மட்டும் பார்க்கலாம், ஒரு சாம்பிள் டெஸ்டிங். ஸோ இப்போ என்னதுன்னா ஸ்கிரீன்ஷாட் வருதா? இல்ல, சரி ஓகே, நான் இப்போ சிம்பிளா சொல்றேன். ஒரு சிட்டில இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட்டை எஸ்டிமேட் பண்ணணும். ஆப்வியஸ்லி ஒரு சிட்டில இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னா லட்சக்கணக்கா இருப்பாங்க. இப்போ எல்லாரோட ஹைட்டையும் மெஷர் பண்ணிட்டு இருந்தா முடியாது. ஸோ பாப்புலேஷனுக்கு ஃபுல்லா கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து ஒரு சாம்பிளுக்கு எடுக்கிறோம். சாம்பிள் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுக்கிறோம்னா 100 ஸ்டூடெண்ட்ஸ். அந்த சிட்டில இருந்து ஏதோ 100 ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறோம். அவங்களோட ஆவரேஜ் ஹைட் வந்து எக்ஸ் பார். இது சாம்பிள் மீன் இல்லையா? இந்த சாம்பிளோட மீன் ஆர் ஆவரேஜ். ஸோ இது எவ்வளவு வந்திருக்குன்னா 158 சென்டிமீட்டர் வந்திருக்கு. வேற என்ன நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் த ஹைட் வந்து 6 சென்டிமீட்டர். இது வந்து மொத்த சிட்டிக்கே எடுத்துக்கலாம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா population mean is it 160 சென்டிமீட்டர். இந்த ஹைபோதேசிஸ டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. கொஸ்டின் புரியுதா? அதாவது சிட்டில இருக்க எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட்டை எஸ்டிமேட் பண்ணணும். எல்லாருக்கும் பண்ண முடியாதுன்னு ஒரு 100 பசங்கள் எடுக்கிறாங்க. அந்த பசங்களோட ஆவரேஜ் ஹைட் 158 சென்டிமீட்டர் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து 6 சென்டிமீட்டர்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ இந்த வச்சு சிட்டில இருக்க மொத்த பசங்களோட ஹைட் வந்து 160 சென்டிமீட்டரா, 160 அப்படின்னு நான் கெஸ் பண்றேன்னா என்னோட கெஸ் கரெக்டா தப்பா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் த கொஸ்டின். ஓகேவா? சோ இப்போ வந்து இதுல நமக்கு வேற என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்கன்னா test statistic z is equal to x bar minus mu divided by sigma by root n. Alpha வந்து I think 0.05. Alpha is equal to 0.05. இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு given. And ஓகே, இது இவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க. இப்போ இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நல் ஹைபோதசிஸும் ஆல்டர்னேட் ஹைபோதசிஸையும் ஃப்ரேம் பண்ணணும். கரெக்டா? ஸோ நல் ஹைபோதசிஸ் என்னதுன்னா என்னோட கெஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் வேல்யூ அப்படின்றது. ஸோ கரெக்டா? இது வரைக்கும் புரியுதா?
ஓகே, ரைட். சோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க என்ன விஷயத்த கெஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்? பாப்புலேஷன் மீன். கரெக்ட்டா? சோ பாப்புலேஷன் மீன் வந்து நம்ம சிக்மா அப்படின்னு டினோட் பண்ணலாம். லெட் த பாப்புலேஷன் மீன் பி சிக்மா. சாரி மியூ. கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. மியூ. ரைட்? சோ இப்போ என்னோட நல் ஹைபோதசிஸ் என்னன்னா mu is equal to 160 சென்டிமீட்டர். இதுதான் நமக்கு இந்த ஹைபோதசிஸ் தான் டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் வந்து உங்களுக்கு எதுவுமே சொல்லலைன்னா நீங்க வந்து நாட் ஈக்குவல் டு, அதாவது டூ டெய்ல்ட் டெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். சில கொஸ்டின்ல வந்து சொல்லிடுவாங்க செக் திஸ் அகெயின்ஸ்ட் த ஹைபோதசிஸ் தட் த பாப்புலேஷன் மீன் இஸ் கிரேட்டர் தென் 160 அப்படி சொன்னா நீங்க இங்க இப்படி எடுக்கணும். ஆர் அகெயின்ஸ்ட் த ஹைபோதசிஸ் தட் பாப்புலேஷன் மீன் இஸ் லெஸ் தென் 160 அப்படின்னா இப்படி எடுக்கணும். எதுவுமே சொல்லலைன்னா நம்ம வந்து சிம்பிளா நான் வந்து நியூ பாப்புலேஷன் மீன் 160ன்னு சொல்றேன், ஆப்போசிட் சைடு வந்து 160 இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளியரா? ஓகே. இப்போ வந்து பேஜ் போலாம். செகண்ட் ஸ்டெப் வந்து நம்ம டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கா கம்ப்யூட் பண்ணோம். கரெக்டா? டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் என்ன ஃபார்முலா கொடுத்தாங்க? z is equal to x bar minus mu divided by sigma upon root n. Control C. கரெக்டா? சோ இப்போ z is equal to x bar வந்து நம்மளோட சாம்பிள் மீன், mu வந்து நம்மளோட பாப்புலேஷன் மீன், சிக்மா வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், n வந்து நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் ஆர் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ், எத்தனை பேர்கிட்ட இருந்து டேட்டா கலெக்ட் பண்ணோம் அப்படின்றது. ஸோ எக்ஸ் பார் வாஸ் 158 கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா அதான் கொடுத்திருந்தாங்க. மியூ வந்து நம்ம 160க்கு ட்ரை பண்ணிருக்கோம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வாஸ் 6, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வாஸ் 100. ஸோ 6 divided by root 100. ஸோ இது கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து z is equal to minus 3.33 வரும். You can check this with a calculator later நீங்க ட்ரை பண்ணும்போது. ஓகேவா? ஸோ டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் இப்படிதான் கால்குலேட் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் கிளியரா? வெரி குட். அடுத்து தேர்ட் ஸ்டெப் வரும். தேர்ட் ஸ்டெப் வந்து ஆல்பா வேல்யூ 0.05 கொடுத்திருக்காங்க. ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 0.05. இப்போ வந்து I have the normal distribution table, unity distribution. ஒரே செகண்ட் இருங்க. எனக்கு வந்து 0.05 எவ்வளோ வரும்? 1 minus. ஓகே. ஸோ 2.05. ஸோ இப்போ வந்து எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் ரீஜன் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஸோ ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. இதை வச்சு இப்போ கிரிட்டிக்கல் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டா? கிரிட்டிக்கல் வேல்யூ வந்து z ஆல்பா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இப்போ இது கிரிட்டிக்கல் வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டோம்னா இது டூ டெய்ல்ட் டெஸ்ட். கரெக்டா? சோ உங்க நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல இப்படி இருந்துச்சுன்னா இது z ஆல்பா, இது மைனஸ் z ஆல்பா, இது வந்து அஃப்கோர்ஸ் நடுவுல 0 இருக்கு. சோ இப்போ வந்து
இந்த வேல்யூ என்னன்னு நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். அது நான் சொல்றேன். இங்க நான் இப்ப yellowல ஷேட் பண்ணிருக்கேன்ல, இதுதான் வந்து கிரிட்டிக்கல் ரீஜியன் அல்லது ரிஜெக்ஷன் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். ரிஜெக்ஷன் ரீஜியன். சோ இப்போ உங்களோட இந்த -3.33ன்றது இங்கேயோ இல்ல இங்கேயோ வந்துச்சுன்னா நம்ம வந்து H0 ரிஜெக்ட் பண்ணோம். H0 தப்பு, 160 கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரேஞ்ச் குள்ள வந்துச்சுன்னா H0 வந்து கரெக்ட் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கலாம். சோ இப்போ இந்த Z ஆல்பா வந்து டேபிள்ல வந்து பார்க்கலாம். பட் நமக்கு வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல யூசுவலா இந்த வேல்யூஸ் ஆஃப் ஆல்பாக்கு தான் கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் உங்க நோட்ஸ்ல இருந்து ப்ரீடிஃபைன்டா நான் வேல்யூஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து பேசிக்கலி என்னன்னா 1%னா ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 0.01, 5%னா 0.05, 10%னா 0.10. கரெக்டா? ஸோ இப்போ நமக்கு வந்து ஆல்பா 0.05 கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். செக். ஆமா 0.05 அண்ட் இது டூ டெயில் டெஸ்ட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 0.05ல டூ டெயில் டெஸ்ட்டுக்கு Z ஆல்பாவோட வேல்யூ 1.96. ஓகேவா? இது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் கிடையாது. இது அந்த டேபிள பார்த்து வேல்யூஸ் எடுத்து தனியா எழுதி வச்சிருக்காங்க. ஸோ இது ரெடியா நமக்கு ரெஃபர் பண்றதுக்கு இருக்கு. அந்த டேபிள்ல இருந்தும் பார்க்கலாம். அது நான் சொல்லி தரேன். பட் அதுல என்ன பிரச்சனைனா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்லயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஒவ்வொன்றுத்துல ஒரு மாதிரி பார்க்கணும். ஸோ நான் இப்போ கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. இப்போதைக்கு இது பார்த்துக்கோங்க. ஸோ டூ டெயில் டெஸ்ட்டுக்கு 5%க்கு உங்க Z ஆல்பா வேல்யூஸ் 1.96. ஸோ இப்போ இங்க வந்து இந்த பாயிண்ட் வந்து -1.96, இந்த பாயிண்ட் வந்து +1.96. இப்போ நமக்கு கிடைச்ச Z வேல்யூ என்னது? -3.33. கரெக்டா? ஸோ இந்த வேல்யூ எங்க இருக்கு? கிரிட்டிக்கல் ரீஜன்ல இருக்கா இல்ல சேஃபான ரீஜன்ல இருக்கா? கிரிட்டிக்கல் ரீஜன்க்கா. -3ன்றது இங்க எங்கேயோ வரும் இல்லையா? சோ நம்மளோட Z belongs to critical region. சோ அதனால என்ன பண்ணோம்னா ரிஜெக்ட் H0. அதாவது the populationோட ஹைட் தானே பார்த்துட்டு இருந்தோம். ஹைட் இஸ் நாட் ஈக்குவல் டு 160 சென்டிமீட்டர்ஸ். சோ நீங்க பண்ண கெஸ் வந்து சரியில்லை அப்படின்னு ரிஜெக்ட் பண்றோம். இதுதான் இந்த சம் இஸ் சால்வ்ட், ஃபினிஷ்ட். சோ இது வந்து 4th ஸ்டெப் டிசிஷன். சோ ஒரு அளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கா எப்படி சால்வ் பண்ணணும்னு? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாச்சும் பார்ட் ரிப்பீட் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அக்கா ம் இப்போ இங்க டூ டெயில் டெஸ்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம Z ஆல்பா பை 2 யூஸ் பண்ணுவோம். Z ஆல்பா பை 2 இல்ல. சோ அதுல என்ன பண்ணுவோம்னா அது நீங்க இப்போ டேபிள்ல போயிட்டு வேல்யூ பாத்தீங்கன்னா 0.05. சோ இப்போ ஓகே, நான் இப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்ல எப்படி வேல்யூ பார்க்கணும்னு சொல்றேன். சோ அது பார்த்தா உங்களுக்கு புரியும். டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் இருக்கா? இப்போ வந்து இங்க என்னன்னா இப்போ என்னோட ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 0.05 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட டூ டெயில் டெஸ்ட்க்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட், அப்புறம் லெஃப்ட் டெயில் ரைட் டெயில் ஒன்னொன்னா பார்க்கலாம். இப்போ 0.05னா என்னதுன்னா நான் வந்து 5% தான் நீ சொன்னது கரெக்டா இருக்கும்னு கான்பிடென்டா இருக்கேன், 95% நீ சொன்னது தப்பா இருக்கும்னு சொல்றேன். கரெக்டா? அதான மீனிங். சோ இந்த ஏரியா தானே நான் இந்த ஏரியாவோட இந்த ரீஜனோட ஏரியா வந்து 0. வெயிட் இல்ல, ஐ திங்க் உல்டாவா சொல்றேன்னு நினைக்கிறேன். ஒரே செகண்ட் இருங்க. நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சது? 1.96 தானே. 1.94750. அப்போ வந்து into 2னா 0.95. ஓ சாரி உல்டாவா சொல்லிட்டேன். சோ இந்த ஏரியா வந்து 0.05 இருக்கும்.
இது வந்து 0.95 இருக்கும். ரியலி சாரி கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ ஆல்பா வந்து நான் எந்த அளவுக்கு எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா உங்க ஹெச் நாட்டை ரிஜெக்ட் பண்ண போறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரிப்பீட் பண்றேன். ஒரு செகண்ட். ஸோ இப்போ வந்து சாரி லேட்டா டார்க்காவே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஸோ இப்போ ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 0.05. 0.05னா 5%. அப்படின்னா ஐ ஆம் 5% sure of rejecting H0. So உங்களோட டூ டெய்ல்டு டெஸ்ட்ல உங்க ரிஜெக்ஷன் ரீஜன் வந்து 5% வரும். ஸோ இந்த ஏரியாவும் சேர்த்தீங்கன்னா 0.05 வரும். இந்த ஏரியாவும் சேர்த்தீங்கன்னா 0.95 வரும். டோட்டல் ஏரியா 1 வரும். ஓகேவா? கிளியரா? ஸோ ஆல்பா பேசிக்கலி என்னதுன்னா நான் உங்க ஹெச் நாட் தப்புன்றதுல நான் எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கேன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து டூ டெய்ல் டெஸ்ட்டுக்கு பார்க்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து இதுதான் என்னோட நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள். இந்த டேபிள் என்ன சொல்லுதுன்னா எனக்கு இந்த ஏரியா மட்டும் தான் கொடுக்கும், அந்த வேல்யூஸ் தான் அப்படின்னு சொல்லுது. எனக்கு வந்து இந்த 2 ஏரியாவும் சேர்த்தா 0.95 வரணும். அப்ப இந்த ஒரு ஏரியா மட்டும்னா 0.95 டிவைடட் பை 2 which is 0.475 அப்படிதான் நினைக்கிறேன். 475 வரணும். சோ இந்த டேபிள்ல 0.475 எங்க இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தா இங்க வருது. சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல எந்த ரோல இருக்குன்னு பார்க்கணும் 1.9, அப்புறம் எந்த காலம் பார்த்தா 0.06. அது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1.96 கிடைக்கும். சோ இது பிளஸ் 1.96 இருக்கும், இது மைனஸ் 1.96. இப்படிதான் டூ டெய்ல் டெஸ்ட்டுக்கு வேல்யூஸ் பார்க்கணும். இப்போ டூ டெய்ல் டெஸ்ட்க்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நம்ம வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், பொறுமையா போலாம். டவுட் இருந்தா நோ ப்ராப்ளம், திரும்ப கேளுங்க, நான் சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ வந்து மறுபடியும் டூ டெய்ல் டெஸ்ட் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 0.01. அதாவது டூ டெய்ல் டெஸ்ட். ஸோ இந்த ரிஜெக்ஷன் ரீஜன் ரெண்டுத்தையும் சேர்த்தா 0.01 வரணும். அப்ப என்னோட அக்செப்டன்ஸ் ரீஜன் வந்து இது ரெண்டுத்தையும் சேர்த்தா 1 minus 0.01, I think 0.99, which is 0.99 வரணும். என்னோட கிராஃப் வந்து இந்த ஏரியா மட்டும்தான் எவ்வளோன்னு சொல்லும். இந்த ஏரியா எவ்வளோ இருக்கும்? 0.99 divided by 2. 0.99 divided by 2, 0.495. 495 எங்க இருக்கு அப்படின்னு டேபிள்ல பார்க்கலாம். 48 490 4949 495. 495 எக்ஸாக்டா இல்ல, இது ரெண்டும் க்ளோஸா இருக்கு. ஸோ மேபி நம்ம இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ க்ளோசஸ்ட் வேல்யூ என்னவோ அது எடுத்துக்கலாம். 2.57. ஸோ உங்களுக்கு இது வந்து பிளஸ் 2.57. இது வந்து மைனஸ் 2.57 வரும். நம்ம டேபிள்ல கரெக்டா இருக்கான்னு பார்க்கலாமா? இங்க பாத்தீங்கன்னா 2.58. கிட்டத்தட்ட சேம் திங். ஸோ இப்படிதான் டூ டெய்ல் டெஸ்ட்க்கு செக் பண்ணணும். கரெக்டா? உங்களுக்கு இந்த வேல்யூஸ் காமனா கொடுப்பாங்க. ஸோ யூ கேன் டைரக்டா ரிமெம்பர் பண்ணிக்கலாம். பட் வேற ஏதாவது வேல்யூ ஆஃப் ஆல்பா கொடுத்தாங்கன்னா இப்படிதான் டூ டெய்ல் டெஸ்ட்க்கு செக் பண்ணும். ஸோ டூ டெய்ல் டெஸ்ட்க்கு கிளியரா? அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. ஓகே ரைட். இப்போ வந்து ரைட் டெய்ல் டெஸ்ட்க்கு பார்க்கலாம், அப்புறம் லெஃப்ட் டெய்ல் டெஸ்ட்க்கு பார்க்கலாம். ஸோ ரைட் டெய்ல் டெஸ்ட் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 0.05 வச்சுக்கோங்களேன். இப்போ ரைட் டெய்ல் டெஸ்ட்னா என்னன்னா அகைன் இது 0 இருக்கும். இதுதான் என்னோட ரிஜெக்ஷன் ரீஜன். ஸோ இங்க வந்து 0.05 இருக்கும்.
மீனிங் இந்த மொத்த ஏரியாவும் சேர்த்து 0.95 வரும். எனக்கு வந்து என்னோட டேபிள் இந்த ஏரியா மட்டும்தான் காட்டும். ஸோ இந்த ஏரியா எப்படி இருக்கும்னா, இப்போ இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்ல இது ஒரு பாதி, இது ஒரு பாதி. கரெக்டா? ஸோ இந்த பாதியில இருக்கிற நான் கிரீன்ல பண்ணிருக்கிறது ஃபுல்லா வந்து 0.5 வரும். ஸோ இது ஃபுல்லா வந்து 0.95. அதுல இது வரைக்கும் 0.5 அப்படின்னா இது எவ்வளவு வரும்? 0.95 minus 0.5 which is 0.45. கரெக்டா? is 0.45. So இப்ப நான் டேபிள்ல தேட வேண்டிய வேல்யூ வந்து 0.45. ஓகே, ஒரு செகண்ட். டூ டெயில் புரிஞ்சிருச்சுல? ஓகே, ரைட் டெயில்ல வந்து ரைட் டெயில் டெஸ்ட்ல வந்து ரிஜெக்ஷன் ரீஜன் எப்படி இருக்கும்னா உங்க ரைட் சைடுல மட்டும் இருக்கும். ஸோ ரிஜெக்ஷன் ரீஜியனோட ஏரியா தான் இங்க எப்பவுமே நமக்கு ஆல்பால கொடுக்கறது 0.05. ஸோ இப்போ இந்த மொத்த ஏரியா வந்து எனக்கு எவ்வளோனா 1 minus 0.05 which is 0.95. இது வரைக்கும் கிளியரா? இதுல வந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா திஸ் இஸ் half of your total. கரெக்டா? மொத்த ஏரியா 1, இது வந்து சரி பாதி. ஸோ இது 0.5 இருக்கும். ஓகேவா? அப்ப இது எவ்வளவு இருக்கும்? இது மொத்தம் வந்து 0.95. அதுல இது வந்து 0.5னா இது எவ்வளவு இருக்கும்? 0.95 minus 0.5 which is 0.45. So அந்த வேல்யூ தான் இப்போ டேபிள்ல தேடணும். 45 வந்து இங்க இருக்கு. 4505. So 1.65. So உங்களோட இந்த வேல்யூ வந்து 1.65. ஸோ இப்போ உங்களுக்கு கிடைக்கிற அந்த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் Z வந்து 1.65க்கு மேல இருந்துச்சுன்னா நீங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிருவீங்க. 1.65க்கு கீழே இருந்துச்சுன்னா நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்க. இதுதான் ரைட் டெயில் டெஸ்ட். ஓகேவா? கிளியரா? ஓகே. லெஃப்ட் டெயில் டெஸ்ட். லெஃப்ட் டெயில் டெஸ்ட்னா அதே தான். நீங்க ரைட் டெயில் டெஸ்ட்ல பண்ணிட்டு அதை அப்படியே உல்டா பண்ணணும். இப்போ லெஃப்ட் டெயில் டெஸ்ட்டுக்கு ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 0.05னா உங்களுக்கு ரைட் டெயில் டெஸ்ட்ல என்ன வேல்யூ கிடைக்குதோ அதே தூக்கி மைனஸ் பண்ணி போடணும். அவ்வளவுதான். ஏன்னா இந்த கிராஃப் வந்து சிமெட்ரிக். ஸோ இந்த பக்கம் பிளஸ்ல என்ன வருதோ அதே தான் மைனஸ் பண்ணி போடணும். ஸோ இப்படிதான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்ல வேல்யூஸ் செக் பண்ணும். ஓகேவா? சரி. ஸோ இப்போ வந்து ஒரு குயிக்கா ஒரு ரீகேப் பார்க்கலாம் என்னெல்லாம் பார்த்திருக்கோம்னு. ஸோ இப்போ ஹைபோதசிஸ் டெஸ்டிங்னா என்னன்னா நம்ம வந்து ஒரு பாப்புலேஷனுக்கு ஏதோ ஒரு வேல்யூ எஸ்டிமேட் பண்ண ட்ரை பண்றோம். அதை டைரக்டா கால்குலேட் பண்ண முடியாதுன்றதுனால ஒரு சாம்பிளுக்கு கால்குலேட் பண்ணிட்டு அதை வச்சு ஒரு கெஸ் பண்றோம். அந்த கெஸ் கரெக்டா தப்பான்னு டெஸ்ட் பண்ணணும். அதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் என்னன்னா முதல்ல நான் வந்து அந்த எக்ஸாம்பிள் போலாம். நல் ஹைபோதசிஸ் என்ன, ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் என்னன்னு ஃப்ரேம் பண்ணணும். நல் ஹைபோதசிஸ் வந்து நான் எஸ்டிமேட் பண்ற வேல்யூ இஸ் ஈக்குவல் டு திஸ் மச். ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் வந்து நாட் ஈக்குவல் டுன்னு போட்டீங்கன்னா அது டூ டெயில் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. கிரேட்டர் தென் போட்டீங்கன்னா ரைட் டெயில் டெஸ்ட் சொல்லுவாங்க. லெஸ் தென் போட்டீங்கன்னா லெஃப்ட் டெயில் டெஸ்ட் சொல்லுவாங்க. இது கொஸ்டின்ல என்ன மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்கன்றத பொறுத்து நீங்க ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் ஃப்ரேம் பண்ணுவீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்னு ஒண்ணு இருக்கும். அது வந்து என்ன விஷயத்த டெஸ்ட் பண்ணும். இப்போ நீங்க மீனுக்கு பண்றீங்கன்னா இதுதான் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் அந்த மாதிரி இருக்கு. அது நான் சொல்றேன். ஸோ அதை பொறுத்து அந்த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா வச்சு அந்த வேல்யூவை கால்குலேட் பண்ணணும். அடுத்தது வந்து உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்க அந்த டிஸ்ட்ரிபியூஷனோட டேபிள்ல போயிட்டு கிரிட்டிக்கல் வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். டூ டெயில் டெஸ்ட்னா ரிஜெக்ஷன் ரீஜன் இப்படி இருக்கும். சப்போஸ் ரைட் டெயில் டெஸ்ட்னா ரிஜெக்ஷன் ரீஜன் இப்படி இருக்கும். லெஃப்ட் டெயில் டெஸ்ட்னா ரிஜெக்ஷன் ரீஜன் இப்படி இருக்கும். ரிஜெக்ஷன் ரீஜன். ஸோ இந்த வேல்யூவை நீங்க கண்டுபிடிக்கணும். இந்த வேல்யூ வந்து நம்ம Z ஆல்பா அப்படின்னு சொல்லுவோம். இதை நீங்க அந்த டேபிள்ல போய் பார்த்து கண்டுபிடிக்கணும். இப்போ உங்களோட டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் வந்து ரிஜெக்ஷன் ரீஜன்ல இருக்கா இல்ல நார்மல் சேஃப் ரீஜன்ல இருக்கான்னு பார்த்து நீங்க வந்து
ரிஜெக்ட் ஹெச் நாட்டா அக்செப்ட் ஹெச் நாட்டான்னு டிசைட் பண்ணணும். இதுதான் ஓவரால் ஐடியா. சோ இது கிளியரா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இது வரைக்கும்? நோக்கா. ஆ டவுட்டா? இல்லக்கா, இல்ல இல்ல டவுட். ஓகே சரி. சோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அந்த ஹைட். அதுக்கு அந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டுக்கு பேரு லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட் ஃபார் பாப்புலேஷன் மீன். நீங்க நான் அந்த சம் போடும்போது கூட முதல்ல அந்த டைட்டில் தான் எழுதியிருப்பேன். லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட் ஃபார் பாப்புலேஷன் மீன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, லார்ஜ் சாம்பிள்னா உங்களோட எண் வந்து 30 விட ஜாஸ்தியா இருக்கணும். நீங்க உங்க சாம்பிள் எத்தனை பேரை சாம்பிள் பண்றீங்களோ அது வந்து 30க்கு மேல இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட். சரியா? ரெண்டாவது டெஸ்ட் ஃபார் பாப்புலேஷன் மீன் அப்படின்னா என்னன்னா, பாப்புலேஷனோட மீனை தான் நம்ம வந்து எஸ்டிமேட் பண்ண ட்ரை பண்ணோம். அதனால திஸ் இஸ் கால்ட் அ லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட் ஃபார் பாப்புலேஷன் மீன். நம்ம பல டிஃபரெண்டான விஷயங்களை டெஸ்ட் பண்ணலாம்ல. ஆவரேஜ் தான் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்ல. நீங்க வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை டெஸ்ட் பண்ணலாம், வேரியன்ஸை டெஸ்ட் பண்ணலாம், என்ன வேணா டெஸ்ட் பண்ணலாம். சோ நம்ம வந்து ஒருவேளை மீனை டெஸ்ட் பண்ணோம்னா அதுக்கு பேரு டெஸ்ட் ஃபார் பாப்புலேஷன் மீன். சோ இப்படி பண்ணீங்கன்னா இதுக்கு வந்து டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் வந்து x bar minus mu divided by sigma by root n and distribution வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணணும். இது வந்து இந்த டெஸ்டோட ரூல்ஸ். ஓகேவா? ஏன்க்கா எக்ஸாக்ட்டா 30க்கு மேல இருந்தா அது லார்ஜ் சாம்பிள்? புரியல ஏங்கா எக்ஸாக்ட்டா? கேட்கல. ஒரு நிமிஷம் ஐஸ். பக்கத்துல யாரா இருக்காங்கன்னா அவங்க அக்கவுண்ட்ல இருந்து அன்மியூட் பண்ணி பேசுறியா? ஆடியோ ஏதோ ஐ திங்க் தேர் இஸ் சம் ப்ராப்ளம். இல்லனா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணு உன்னோட டவுட்ட. நான் வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணு, நான் அப்படியே ரீட் பண்ணிட்டு இங்க ஆன்சர் பண்றேன். ஓகேக்கா. தேர் இஸ் சம்திங் ராங் வித் யுவர் ஆடியோ நினைக்கிறேன். அது ஏன் சைட்லயான்னு தெரியும். டெக்ஸ்ட் பண்றியா ஐஸ்? சரி, அது இருக்கு. வேற யாருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோக்கா, கண்டிப்பா ஓகே பண்ணலாம். ஓகே. சரி, அவ டெக்ஸ்ட் பண்ணட்டும். அதுக்குள்ள வந்து நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போலாம், which is for a large sample test for difference of means. இது வந்து ஓகே இங்க ஓகே ஐஸ்வர்யா டெக்ஸ்ட் வந்திருக்கு. எக்ஸாக்ட்டா 30 மேல இருந்தா மட்டும் லார்ஜ் சாம்பிள் நீங்க சொல்றீங்க. இட் இஸ் ரூல். ரூல். ஆமா ரூல் தான். ரூல் இன் தி சென்ஸ் எப்படின்னா, டிஃபரெண்ட் சாம்பிள் சைஸஸ்க்கு வந்து இந்த டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. இப்போ 30 சாம்பிள்ஸ்க்கு வந்து இந்த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக், இந்த டிஸ்ட்ரிபியூஷன், இந்த கிரிட்டிக்கல் வேல்யூஸ், இந்த இதுன்னு பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் 35, 40, 25, 15 அந்த மாதிரி டிஃபரெண்ட் வேல்யூஸ்க்கு பண்ணி பார்த்தாங்க. யூசுவலா வந்து அண்ட் தென் பாப்புலேஷனுக்கும் கால்குலேட் பண்ணி ஆக்சுவல் வேல்யூ என்னன்னு பார்த்திருப்பாங்க. 30க்கு மேல உன்னோட சாம்பிள்ஸ் இருக்கும்போது இந்த டெஸ்ட்ல என்ன ரிசல்ட் வருதோ அதுவும் ஆக்சுவல் ரிசல்ட்டும் க்ளோஸ் எனஃபா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 35 பீப்புள் சாம்பிள் எடுத்துட்டு ஒரு ஹைட் வந்து 160 அப்படின்னு ஹைபோதிசிஸ் பண்றேன். அக்செப்ட் த ஹைபோதிசிஸ் அப்படின்னு டெஸ்ட் வந்துச்சுன்னா ஆக்சுவல் பாப்புலேஷனோட வேல்யூ வந்து 160 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதுவே நான் வெறும் 10 பேரோ 15 பேரோ வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு அதை வச்சு ஹைபோதிசிஸ் பண்ணேன்னா என்னோட கெஸ் வந்து தப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி. ஏன்னா நீ எத்தனை நிறைய பேர் எடுக்கிறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு யூ ஹாவ் அ பெட்டர் சான்ஸ், உன்னோட டேட்டா வந்து பெட்டர் ரீப்ரசென்டடா இருக்கும். அதுதான். ஓகேவா?
சரி, ஐ ஹோப் தட் இஸ் கிளியர். ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்ததா என்ன பண்ண போறோம்னா லார்ஜ் சாம்பிள். பிரேக் வேணுமா? நான் பாட்டுன்னு பேசிட்டே போயிட்டு இருக்கேன், இல்ல கண்டினியூ பண்ணலாமா? கண்டினியூ பண்ணலாம்க்கா. ஓகே. large sample test for difference of means. So இங்க வந்து ரெண்டு சாம்பிள் இருக்கும். ஸோ இதை வச்சு ரெண்டு பாப்புலேஷன். கரெக்ட். ஸோ இங்க என்ன நடக்கும்னா நம்மகிட்ட வந்து ரெண்டு பாப்புலேஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாப்புலேஷனோட மீன் μ1 இருக்கும், செகண்ட் பாப்புலேஷனோட மீன் μ2 இருக்கும். சரி, ஒரே செகண்ட். இது கண்ட்ரோல் எக்ஸ் இது இங்கே இருக்கட்டும். நான் வந்து சரி, இந்த செகண்ட் டெஸ்ட் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை குவிக்கா சம்மரைஸ் பண்ணிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு இந்த நோட்ஸ் வந்து நீங்க ரெஃபர் பண்ணும்போது ஈஸியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்ன பார்த்தோம்னா லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட் ஃபார் பாப்புலேஷன் மீன். கரெக்டா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நல் ஹைபோதசிஸ் mu is equal to some value. alternate hypothesis mu not equal to value போடலாம், இல்ல greater than இல்ல less than. இதுதான் first step. second stepல உங்க test statistic z is equal to x bar minus mu divided by sigma by root n. third stepல வந்து use the normal distribution ஓட table. இந்த மூணு விஷயம் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் fourth stepல decision எடுக்கிறது, அது சிம்பிள். ஓகேவா? இப்போ அதே மாதிரி இந்த டெஸ்ட்டுக்கு வந்து நம்மகிட்ட ரெண்டு பாப்புலேஷன் இருக்கு. ஒன்னுத்தோட மீன் μ1, இன்னொன்னுத்தோட மீன் μ2. இப்போ இங்க இந்த டெஸ்ட்ல நம்மளோட நல் ஹைபோதசிஸ் எப்படி இருக்கும்னா μ1 ஈக்குவல் டு μ2, ரெண்டு பாப்புலேஷனோட மீனுமே சேம் தான் அப்படின்னு. அண்ட் ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் அகைன் μ1 நாட் ஈக்குவல் டு μ2 இல்லாட்டி கிரேட்டர் தேன் μ2 லெஸ் தேன் μ2. இது உங்க டூ டெயில் டெஸ்ட், இது ரைட் டெயில் டெஸ்ட், இது லெஃப்ட் டெயில் டெஸ்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக். கரெக்டா? இங்க டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கோட ஃபார்முலா என்னன்னா x1 பார் மைனஸ் x2 பார் மைனஸ் μ1 மைனஸ் μ2 divided by root of sigma 1 square by n1 plus sigma 2 square by n2. இதுதான் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக். இதெல்லாம் வந்து நீங்க ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான். ஸோ இங்க வந்து x1 பார் x2 பார் வந்து அந்த ரெண்டு பாப்புலேஷன்ல இருந்து நம்ம ரெண்டு செப்பரேட் சாம்பிள்ஸ் எடுப்போம், அதோட மீன். μ1 μ2 வந்து அந்த ரெண்டு பாப்புலேஷனோட ஓவரால் பாப்புலேஷன் மீன். சிக்மா 1 ஸ்கொயர் சிக்மா 2 ஸ்கொயர் வந்து அந்த ரெண்டு சாம்பிள்ஸ் ஆர் பாப்புலேஷன்ஸோட வேரியன்சஸ். இது உங்களுக்கு பாப்புலேஷன் வேரியன்ஸ், சாம்பிள் வேரியன்ஸ் எது வேணா கொடுத்துருக்கலாம். ஆர் சிக்மா 1 சிக்மா 2 கொடுத்துருந்தாங்கன்னா தட் வில் பி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேரியன்ஸ் கிடைச்சிடும். அண்ட் n1 n2 வந்து உங்க சாம்பிள் சைசஸ். ஓகேவா? கிளியரா? இதுதான் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கோட ஃபார்முலா. அடுத்து தேர்ட் ஸ்டெப் வந்து இங்கேயும் வந்து ஆஸ் யூஷுவல் ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட டேபிள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபோர்த் ஸ்டெப் டிசிஷன். அகைன் உங்களுக்கு ரைட் டெய்ல்டா லெஃப்ட் டெய்ல்டா ஜெட் வேல்யூ என்னன்றதை பொறுத்து டிசிஷன் எடுக்கும். ஸோ இதுல வந்து என்ன டெஸ்ட்டுக்கு டெஸ்ட் என்ன சேஞ்ச் ஆகும்னா நல் ஹைபோதசிஸ் எப்படி ஃப்ரேம் பண்றீங்க அப்படி. இப்போ அங்க பாத்தீங்கன்னா mu is equal to 160 அந்த மாதிரி இருந்துச்சு. இங்க mu1 is equal to mu2 அந்த மாதிரி இருக்கு. ஸோ அது சேஞ்ச் ஆகும். ரெண்டாவது இந்த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கோட ஃபார்முலா சேஞ்ச் ஆகும். அண்ட் சில இடங்கள்ல என்ன டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்றீங்கன்றதோ சேஞ்ச் ஆகலாம், இங்க சேஞ்ச் ஆகல. மற்றபடி ப்ரொசீஜர் அதே தான், அந்த 4 ஸ்டெப் வந்து அதே தான். ஸோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் இந்த அந்த கொஸ்டின்
ஸோ இப்போ வந்து என்கிட்ட ஒரு கம்பெனில 2 குரூப் இருக்காங்க. மேல்ஸ், ஃபீமேல்ஸ். அதாவது மென் அண்ட் விமென். இப்போ இவங்களுக்கு வந்து ஸோ இத வந்து நான் குரூப் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இத வந்து பாப்புலேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். இத பாப்புலேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ சாம்பிள் மீன் பார்த்தீங்கன்னா, X1 பார் இஸ் 46,400. X2 பார் இவங்களோட சாம்பிள் மீன் வந்து 46,000. ஓகே. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா 1 வந்து 360, சிக்மா 2 வந்து 220. நம்பர் ஆஃப் பீப்புள் N1 வந்து 50, N2 வந்து 50. இப்போ வந்து mu1 mu2 என்னன்னு நமக்கு கொடுக்கல. பட் they are saying test the hypothesis that mu1 is equal to mu2, where mu1 mu2 வந்து இந்த கம்பெனில இருக்கிற அந்த மேல் அண்ட் ஃபீமேலோட ரெஸ்பெக்டிவ் ஓவரால் பாப்புலேஷன் salary. நான் question again explain பண்றேன். I'll write the question for against the hypothesis that mu1 greater than mu2. ஓகேவா? ஸோ இப்போ பேசிக்கா இங்க என்ன கொஸ்டின்னா, ஒரு கம்பெனி இருக்கு. அதுல வந்து thousands ஆஃப் பீப்புள் இருக்காங்க. மேல்ஸ், ஃபீமேல்ஸ் அப்படின்னு ஆண்கள், பெண்கள்னு 2ஆ பிரிச்சுட்டோம். இப்போ வந்து ஆவரேஜ் பாப்புலேஷன் salary ஆஃப் மேல்ஸ் அண்ட் ஆவரேஜ் பாப்புலேஷன் salary ஆஃப் ஃபீமேல்ஸ் ரெண்டும் ஈக்குவல் தான் அப்படின்னு நம்ம கெஸ் பண்றோம். எதிர்த்தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இல்ல ஆண்களுக்கு ஆவரேஜ் பாப்புலேஷன் salary ஜாஸ்தியா இருக்கு பெண்களோட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து டெஸ்ட் பண்றதுக்கு நமக்கு இந்த டேட்டா எல்லாம் கொடுத்திருக்காங்க. X1, X2, சிக்மா 1, சிக்மா 2, N1, N2. mu1, mu2 மட்டும் கொடுக்கல. சரி, அது இப்போ இத வச்சு we will try to solve. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? null hypothesis, alternate hypothesis. கரெக்டா? null hypothesis mu1 is equal to mu2 or mu1 minus mu2 is equal to 0. alternate hypothesis இங்க என்ன கொடுத்திருக்காங்க? mu1 greater than mu2. so இது வந்து right tailed test. கரெக்டா? கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்லாருக்கும் அக்ரீடா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? hopefully not. so இப்போ வந்து செகண்ட் ஸ்டெப் வரும். z is equal செகண்ட் ஸ்டெப் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக். கரெக்டா? டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் வந்து x1 bar minus x2 bar minus mu1 minus mu2 divided by root of sigma 1 square by n1 plus sigma 2 square by n2. so இது வந்து என்ன வேல்யூ வரும்னா, x1 bar வந்து x1 x2 bar வந்து 46,400 46,000 46,400 minus 46,000 minus mu1 minus mu2 கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட mu1 mu2 வேல்யூஸ் இல்ல. ஆனா நம்மளோட கெஸ் படி mu1 minus mu2 should be equal to 0. கரெக்டா? சோ இந்த இடத்துல 0 போடுவோம். divided by root of sigma 1 sigma 2 இருந்துச்சு 360 220. so 360 whole squared by 50 தானே plus 220 again whole squared by 50. so இதை நீங்க calculate பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6.704 வரும். so my z is equal to 6.704. ஓகேவா? செகண்ட் ஸ்டெப் கிளியரா? டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? அக்கா Okay. அக்கா ஆ ஆ அக்கா வந்து கொஸ்டின்லயே வந்து கிரேட்டர் தென் லெஸ் தென் அது மாதிரி கொடுத்துருவாங்களா? greater than less than னா இது alternate அது mu1 hypothesis இது கேக்குறியா? அது வந்து
குடுத்தாங்கன்னா குடுத்ததை எடுத்துக்கோ. எதுவுமே குடுக்கலன்னா நாட் ஈக்குவல் டு. பை டிஃபால்ட் நம்ம டபுள் டெயில் டெஸ்ட், 2 டெயில் டெஸ்ட் தான் பண்ணுவோம். ஓகேவா? சரி. அப்படி நீங்க வேற ஏதாவது டெஸ்ட் பண்ணணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க. அகேன்ஸ்ட் த ஹைபோதசிஸ் தட் mu1 கிரேட்டர் தென் mu2, mu1 லெஸ் தென் mu2 அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. எதுவும் கொடுக்கலன்னா நம்ம வந்து நாட் ஈக்குவல் டு போட்டு பண்ணுவோம். சோ இப்போ வந்து எனக்கு கிரிட்டிக்கல் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். இங்க வந்து ஆல்பா அகைன் எதுவுமே குடுக்கலன்னா பை டிஃபால்ட் ஆல்பா வந்து 0.05 எடுத்துப்போம். ரைட் டெயில் டெஸ்ட். ஆல்பாவும் ஏதாவது வேல்யூ கொடுத்திருந்தாங்கன்னா அதை எடுத்துக்கோங்க. எதுவும் கொடுக்கலன்னா 0.05. சோ இப்போ ஆல்பா 0.05 நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் ரைட் டெயில் டெஸ்ட். சோ இந்த ஏரியா 0.05, இந்த மொத்த ஏரியா 0.95, அதுல இது 0.5, சோ இது வந்து 0.45. இது ஏற்கனவே பார்த்ததுதான், அதனால தான் நான் டக்குன்னு போறேன். 0.45 எங்க வருது? இதோ இங்க somewhere here. சோ இது என்ன வேல்யூ? 1.65. சோ coming back, என்னோட Z alpha is 1.65. சோ இப்போ வந்து என்னோட டேபிள் வரைஞ்சா 1.65. இதுதான் என்னோட ரிஜெக்ஷன் ரீஜன். இப்போ என்னோட 4th ஸ்டெப் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் எங்க இருக்கு? 6.7ன்றது இங்க எங்கேயோ வரும். கரெக்டா? சோ Z belongs to rejection region. அதனால reject H0. சோ ரிஜெக்ட் H0 நம்மளோட ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் தான் உண்மையானது அப்படின்னு அர்த்தம். ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் இந்த இடத்துல என்ன எடுத்தோம்? mu1 greater than mu2. சோ mu1 greater than mu2. இதுதான் இந்த क्वेश्चनோட சொல்யூஷன். கிளியரா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, வெரி குட். சோ ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணி பார்த்தலாம்க்கா மொத்தமா கொஸ்டின் தான் மட்டும். மொத்தமா எது செகண்ட் क्वेश्चन மட்டுமா இல்ல செகண்ட் क्वेश्चन மட்டும்க்கா? ஓகே, வெரி குட், பண்ணிடலாம். சோ இப்போ வந்து அதான் ஒரு கம்பெனில 2 பாப்புலேஷன் இருக்காங்க, மேல் ஃபீமேல் அப்படின்ட்டு. 2 பேரோட பாப்புலேஷன் மீன் சேலரியும் ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. ஆவரேஜ் சேலரி ஆஃப் ஆல் த மென் இஸ் ஈக்குவல் டு தி ஆவரேஜ் சேலரி ஆஃப் ஆல் த விமென் அப்படின்னு சொல்றாங்க. எதிர்த்தரப்பு வாதம் என்னன்னா கிடையாது, மென்க்கு அதிகமா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை டெஸ்ட் பண்ணணும். சோ இப்போ நமக்கு வந்து 2 பேரோட சாம்பிள் மீன் கொடுத்துருக்கு, இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்கு, சாம்பிள் சைஸ் 50 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நல் ஹைபோதசிஸ் என்னன்னா 2 பேரோட பாப்புலேஷன் மீனும் ஈக்குவல். ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க, mu1 greater than mu2. செகண்ட் ஸ்டெப்ல டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் கால்குலேட் பண்ணணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் சாம்பிள் 30 விட ஜாஸ்தியா இருக்கு, அண்ட் நம்ம வந்து 2 மீன் வச்சு பண்றோம். சோ இது வந்து இந்த டெஸ்ட் லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட் ஃபார் டிஃபரன்ஸ் ஆஃப் மீன்ஸ். சோ இந்த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் யூஸ் பண்ணணும். சோ இந்த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் படி x1 bar minus x2 bar minus blah 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 blah. சோ இதுல வந்து வேல்யூஸ் போடுறோம். இதுல mu1 mu2 மட்டும் நமக்கு கொடுக்கல, பட் நம்ம என்ன அசியூம் பண்றோம்னா mu1 minus mu2 is equal to 0. சோ இங்க mu1 minus mu2 இருக்க வேண்டிய இடத்துல 0 போடுறோம். மத்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்ததுதான், அதை போட்டு கால்குலேட் பண்ணா Z வந்து 6.704 வரும். இப்போ வந்து ரைட் டெயில் டெஸ்ட்டுக்கு ஆல்பா வேல்யூ இருக்கு, அதை வச்சு அந்த டேபிள்ல போய் வேல்யூ எப்படி பார்க்கணும்னு நமக்கு தெரியும். பார்த்தா 1.65 கிடைச்சது. சோ நம்ம கால்குலேட் பண்ண 6.704 வந்து 1.65 தாண்டி ரைட் சைட்ல வருது. சோ ரிஜெக்ஷன் ரீஜன், அதனால H0 ரிஜெக்ட் பண்ணோம். சோ நம்மளோட ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் தான் கரெக்ட். சோ mu1 is greater than mu2. இதுதான் வந்து அந்த 2 மீன்ஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் மீன்ஸ் டெஸ்ட் இப்படிதான் பண்ணுவோம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அக்கா இப்போ லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்டுக்கு பதிலா ஒரு n equal to 20 அந்த மாதிரி இருந்தா வேற ஏதாவது டெஸ்ட் இருக்கா? ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட் அடுத்து இதுக்கு தான் வர போறோம். ஓகேக்கா. ஓகே, இது பண்ணலாம். சோ இது ஒன்னு பெண்டிங் இருக்கு, அப்புறம் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் பெண்டிங் இருக்கு. இது 2 பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்ல ஒரே ஒரு விஷயம் வந்து ஒரு கேர்ஃபுல்லா பண்ணணும், அது மட்டும் சொல்லிடுறேன். இப்போ நீங்க இந்த டேபிள் பாத்தீங்கன்னா இது என்ன சொல்லுதுன்னா இந்த இடத்தோட ஏரியா மட்டும்தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுது இல்லையா? இப்ப நான் வந்து உங்களுக்கு இன்னொரு டேபிள் காட்டுறேன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்
இமேஜஸ் ஓகே. இந்த இமேஜை காப்பி பண்ணிட்டு இங்க ஒரு எம்டி பேஜ் இருக்கு. இப்போ இந்த டேபிள் பாத்தீங்கன்னா இது வந்து இங்க இருக்கிற மொத்த ஏரியாவையும் கொடுப்போம்னு சொல்லுது. கரெக்டா? சோ இதுல நீங்க ஏரியா கால்குலேட் பண்றதா இருந்தா இப்போ சப்போஸ் ரைட் டெயில் டெஸ்ட்னு வச்சுக்கோங்க. ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 0.05. இந்த இடம் வந்து உங்களுக்கு 0.05 வந்துரும். இந்த மொத்த இடம் 0.95. இப்போ நம்மளோட டேபிள் என்ன சொல்லுது? இந்த என்டையர் இடத்த காட்டுறேன்னு சொல்லுது. சோ நீங்க இங்க போயிட்டு 0.95 எங்க இருக்குன்னு தேடணும். அப்கோர்ஸ் இந்த டேபிள்ல கிளியரா இல்ல, பட் எப்படி தேடணும்ன்றத நான் சொல்றேன். நம்ம இங்க பாத்தீங்கன்னா அதே இதுக்கு நம்ம 0.45க்கு தேடணும். கரெக்டா? இங்க வந்து நம்ம 0.95கே தேடணும். உங்களோட டேபிளுக்கு மேல இருக்கிற இந்த பிக்சர் வந்து இது எந்த ஏரியாவை குறிக்குது அப்படின்னு காமிச்சிரும். சோ நீங்க அந்த ஏரியாவோட வேல்யூவை கண்டுபிடிச்சு அந்த நம்பரை இங்க தேடி எடுக்கணும். சோ இப்போ சப்போசிங் இந்த வெரைட்டி தான் போன பேஜ்ல பார்த்தோம். இந்த வெரைட்டி ஒன்னு இருக்கு. அண்ட் தென் ஐ திங்க் இன்னொரு ஏதோ ஒரு இப்படி ஒரு வெரைட்டியும் இருக்கும். அதாவது இந்த ஏரியாவை மட்டும் காட்டுறது. சோ இப்போ நீங்க ஒரு ரைட் டெயில் டெஸ்ட் பண்றீங்கன்னா இந்த ஏரியா வந்து 0.05 இருக்கும். கரெக்டா? சோ இப்போ நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு டேபிள் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அதுல நீங்க போயிட்டு 0.05க்கு தேடணும். சோ எங்க போனாலும் 0.45ன்னு பிளைண்டா தேடிடக்கூடாது. இந்த டேபிள்ல எந்த செக்மெண்டோட ஏரியா கொடுத்திருக்காங்க, எனக்கு எந்த செக்மெண்டோட ஏரியா வேணும், அதை வச்சு என்ன நம்பர் தேவைன்னு கண்டுபிடிச்சு அந்த நம்பரை போய் தேடணும். தட் இஸ் ஒன் திங் யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் அபவுட். யூஸ்வலா வந்து உங்க லெவலுக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த Z ஆல்பா வேல்யூவே அவங்க டைரக்டா கொடுத்துருவாங்க. யூஸ் Z ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 1.96, 1.67 மோஸ்ட்லி கொடுத்துருவாங்க. பட் ஆஸ் இன்ஜினியர்ஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் பார்க்க தெரியணும். சோ அதுக்கு தான் இந்த பாயிண்ட் சொல்றேன். கிளியரா? இது புரிஞ்சுதா நான் இப்ப என்ன சொல்ல வந்தேன்னு? புரிஞ்சதுக்கா. ஓகே ரைட், அது முடிஞ்சு. சோ இப்ப அடுத்தது வந்து ஆமா. இப்ப வந்து இந்த டெஸ்ட் முடிச்சிட்டோம், இந்த டெஸ்ட் முடிச்சிட்டோம். அடுத்தது இப்போ ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட் ஃபார் சிங்கிள் மீன். Small sample test for single mean. இதுல வந்து அகைன் உங்களோட முதல்ல ஒரு டெஸ்ட் பார்த்தோம்ல பாப்புலேஷன் மீனுக்கு, அதே மாதிரி தான். ஆனா உங்களோட n வந்து ஸ்மால் சாம்பிள். ஸோ சாம்பிள் சைஸ் 30 விட கம்மியா இருக்கும். தட் இஸ் த மெயின் டிஃபரன்ஸ். ஸோ இப்போ இங்க வந்து அகைன் ஃபர்ஸ்ட் null hypothesis என்னன்னா mu is equal to value. Alternate hypothesis can be mu not equal to value, greater than, less than. இதுல என்ன வேணா இருக்கலாம். டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல t அப்படின்னு சொல்லுவோம். x bar minus mu divided by s by root n minus 1. இதுல இது வந்து x bar வந்து sample mean, mu வந்து population mean, இது வந்து சாம்பிளோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இது வந்து சாம்பிள் சைஸ் எத்தனை அப்படின்றது. ஸோ இதுதான் நம்ம டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக். அடுத்ததா என்ன பண்ணுவோம்னா இப்போ தேர்ட் ஒன் வந்து அகைன் எந்த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஐ திங்க் இட் இஸ் ஸ்மால் டி. டி டிஸ்ட்ரிபியூஷன் வித் n-1 degrees of freedom. இது என்னதுன்னு நான் சொல்றேன். இப்போதைக்கு என்ன புரிஞ்சுக்கோங்கன்னா அங்க வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் பார்த்தோம்ல, நீங்க வந்து அந்த மாதிரி டி டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்கும், அந்த டிஸ்ட்ரிபியூஷனோட டேபிள் பார்க்கணும். இது வந்து ரொம்ப ஈஸி. இதுல இந்த ஏரியா இந்த கிராஃப் வரைஞ்சி அந்த ஷேட் பண்ணி ஏரியா கால்குலேட் பண்ற கதையெல்லாம் கிடையாது. இந்த ரோ இந்த காலம்னு டைரக்டா இருக்கும், அங்க போய் பார்த்தா வந்துடும். ஸோ அந்த டேபிளும் எப்படி பார்க்கணும்னு நான் சொல்லி தரேன். பட் யா அந்த டி டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து உங்களுக்கு வந்து உங்க கிரிட்டிக்கல் வேல்யூஸ் கிடைச்சிரும். ஃபோர்த் ஸ்டெப் ஆஸ் யூஷுவல் ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டியதுதான். ஓகேவா? ஸோ இப்போ அந்த டி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் எப்படி இருக்கும்னு லைட்டா பார்த்துட்டு நம்ம ஒரு சம் போடலாம். டி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்ல வந்து
ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு வந்து இந்த பக்கம் இருக்கிறது தான் உங்களோட ஆல்பா வேல்யூ. இப்ப ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 0.05 சொன்னாங்கன்னா இங்க 0.01 சொன்னா இங்க அந்த மாதிரி. அண்ட் இந்த பக்கம் இருக்கிறதுக்கு பேரு டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு ஒண்ணு. சோ அதோட எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் இப்போ கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. இப்போ உங்களோட டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் இஸ் ஈக்குவல் டு n-1. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்னோட சாம்பிள் சைஸ் 28, ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 0.05 அப்படின்னா என்ன வேல்யூ வரும்னா சாம்பிள் சைஸ் 28. ஸோ முதல்ல n-1 வந்து 27. ஸோ இந்த ரோக்கு வரணும். இதுல வந்து 0.05 கேட்டிருக்கேன்னா இந்த காலம். ஸோ என்னோட வேல்யூ என்னது 1.703. இதுதான் என்னோட கிரிட்டிக்கல் வேல்யூ. இங்க வந்து டி ஆல்பான்னு சொல்லுவோம். இப்படிதான் இந்த டேபிள் பார்க்கணும். ஓகேவா? கிளியரா? அண்ட் அகைன் இது வந்து ரைட் டெய்ல்டுக்கு. இதே மாதிரி உங்களுக்கு லெஃப்ட் டெய்ல்டுக்கு வந்து இப்படி ஒரு டேபிள் இருக்கும், டூ டெய்ல்டுக்கு இப்படி ஒரு டேபிள் இருக்கும். பட் எந்த டேபிள் இருந்தாலும் நீங்க கொடுத்திருக்க ஆல்பா வேல்யூ பார்க்கணும், டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து n-1 பார்க்கணும், அந்த ரோ அந்த காலம்க்கு போய் வேல்யூ எடுக்கணும். அவ்வளவுதான். இந்த ஷேட் பண்ணி ஏரியா கண்டுபிடிக்கிறது அந்த தலைவலி எல்லாம் இங்க கிடையாது. சோ திஸ் இஸ் த ப்ரொசீஜர். இப்போ இதுக்கும் ஒரு இதுல ஒரு டவுட் இருக்கு. இத வந்து அந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் மாதிரி டூ டைல்னா இப்போ 0.05 வந்து 0.025 0.025 பிரிப்போம்ல, அது இதுல கிடையாதா? இதுல கிடையாது. இதுல வந்து ஒவ்வொரு ரைட் டெய்ல் லெஃப்ட் டெய்ல் ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி வேற வேற டேபிள்ஸ் இருக்கும். சோ தனித்தனி டேபிள் கொடுப்பாங்க. நம்மளோட வேலை ஒண்ணுமே இல்லை. இந்த டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து n-1 ஆல்பா வேல்யூ கிவன் ரெண்டுத்தையும் அந்த ரோ அந்த காலம் போய் அந்த வேல்யூ எடுத்தா போதும். வேற எந்த டிவிஷன் பிரிக்கிறது எதுவுமே கிடையாது. சரிங்க. ஈஸி. ரைட். சோ எனக்கு வந்து டீக்கு ஒரு டேபிள் தான் கிடைச்சது, மத்தது கிடைக்கல. நான் அப்புறமா பிக்சர் எடுத்து போட ட்ரை பண்றேன். எனிவேஸ் இப்போ வந்து we will see one example for this. இது வந்து ஓகே சரி ஓகே. சோ இப்போ இங்க என்ன क्वेश्चन சொல்றாங்கன்னா 0.49 0.48 0.47 4849 551 4948 55148. இது வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட் பண்றாங்க, ஏதோ ஒரு ஃபேஸ் பவுடர் சம்திங். அதோட 12 பாக்கெட்ஸோட வெயிட்ஸ் இன் கேஜிஸ் தான் இங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்கெட்டோட வெயிட் 0.49 கேஜி, அடுத்த பாக்கெட்டோட வெயிட் 0.48. அந்த மாதிரி 12 பாக்கெட் இருக்கு, அதோட வெயிட்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா mu is equal to 0.5 kg. Test this hypothesis. And ஆமா இத ஹைபோதசிஸ் டெஸ்ட் பண்ண சொல்றாங்க. இவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க நமக்கு. சோ இப்போ ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 12 சாம்பிள்ஸ் தான் இருக்கு. சோ 12 less than 30. அதனால இதுக்கு நம்ம வந்து ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட் யூஸ் பண்ணணும். இது வந்து முதல்ல உங்களுக்கு எத்தனை சாம்பிள் கொடுத்திருக்காங்கன்றத பார்த்து ஸ்மால் சாம்பிளா லார்ஜ் சாம்பிளா டிசைட் பண்ணணும். இப்ப ஸ்மால் சாம்பிள்ன்றதுனால ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் H0 mu is equal to 0.5 kg. Alternate hypothesis நமக்கு எதுவும் சொல்லல, so not equal to 0.5. Second step, test statistic is x bar minus mu divided by s by root n-1. x bar வந்து இதோட மீன். so இது எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணிட்டு divided by 12 பண்ணணும். பண்ணீங்கன்னா you will get 0.49 minus mu வந்து 0.5 divided by s வந்து standard deviation calculate பண்ண தெரியும்ல. so xi minus x bar whole square
அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அதோட ரூட், அதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா தெரியும்ல? எஸ் ஆர் நோ? xi minus x bar the whole square by n. n Root of. n-க்கு பதிலா தான் இங்க டிவைடட் பை ரூட் n minus 1 போடுறோம். பிகாஸ் இட் இஸ் த பிகாஸ் இட் இஸ் a small sample. இல்ல சாரி இல்ல xi minus x bar whole square divided by n தான். xi minus x bar whole square summation divided by n, அது ஃபுல்லா உங்களோட இதுல வந்துரும். and then அது again தனியா divided by root of n minus 1. ஓகே, so standard deviation எப்போ நீங்க எப்படி கம்ப்யூட் பண்ணுவீங்களோ அப்படிதான். xi minus x bar whole square divided by n, அது variance ஓட ரூட் divided by n, தனியா again root of n minus 1. so இங்க வந்து standard deviation 0.0122 வரும்னு நினைக்கிறேன். இது again you can check with the calculator, divided by root of 12 minus 1 which is 11, root 11. so t ஓட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணீங்கன்னா -2.718 வருது. ஓகேவா? இப்போ வந்து தேர்ட் ஸ்டெப், அந்த டி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்ல நமக்கு வந்து இது டூ டைல்டு டெஸ்ட். டி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்ல வந்து ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 0.05, n minus 1 is equal to 11. இந்த ரோ இந்த காலம்க்கு போனீங்கன்னா you will get the value 3.106. என்கிட்ட அந்த டேபிள் இல்ல, ஸோ நான் வேல்யூ மட்டும் பார்த்து வச்சு யூஸ் பண்ணிருக்கேன். டேபிள் நான் அப்புறமா ஆட் பண்ணி ட்ரை பண்றேன். ஸோ இப்போ இதோட மீனிங் என்னதுன்னா டூ டெயில் டெஸ்ட். ஸோ -3.106 இந்த பக்கம் இருந்துச்சுன்னா ரிஜெக்ஷன் ரீஜன், இங்க இருந்துச்சுன்னா இட் வில் அக்செப்ட். இப்போ நமக்கு -2.718 வந்துச்சு. இது எங்க வரும்? -3, இது 0. ஸோ சம்வேர் ஹியர் தான் உங்களுக்கு வந்து இந்த -2.718 வரும். ஸோ இது ரிஜெக்ஷன் ரீஜன்ல இல்ல, அதனால யூ வில் அக்செப்ட் H0. ஸோ உங்களோட மீன் இஸ் ஈக்குவல் டு 0.5 kg. இதுதான் டெஸ்ட் ஃபார் ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட் ஃபார் சிங்கிள் மீன். கிளியரா? குயிக்கா ரீகேப் பண்ணிடலாம் இந்த டாபிக். அகைன் பெருசா ஒன்றும் இல்லை. நல் ஹைபோதசிஸ் இங்க இது கொடுத்திருந்தாங்க, mu is equal to 0.5. ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் கொடுக்கல, ஸோ நாட் ஈக்குவல் எடுத்துக்கிட்டோம். டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் ஒரு ஃபார்முலா இருக்கு. எக்ஸ் பார் வந்து சாம்பிள் மீன், எஸ் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த கிவன் சாம்பிள், மியூ வந்து பாப்புலேஷன் மீன், ரூட் ஆஃப் n minus 1. இதை வச்சு டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் கம்ப்யூட் பண்ணிட்டோம். டி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்ல ஆல்பா வேல்யூக்கு n minus 1 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்ல உங்களுக்கு இந்த நம்பர் கிடைக்கும் ஃபார் அ டூ டெயில் டெஸ்ட். கிராஃப்ல பிளாட் பண்ணீங்கன்னா உங்களோட அக்செப்டன்ஸ் ரீஜன்ல தான் உங்க டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் வருது. ஸோ யூ வில் அக்செப்ட் H0. கிளியரா? இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா யூ கேன் ஆஸ்க் மீ நவ். அப்புறம் ஒரே ஒரு கான்செப்ட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவும் இப்போ வந்து கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்ஸ் மட்டும் பெண்டிங். ஓகே, டவுட். அந்த லார்ஜ் சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதுல வந்து சிக்மாக்கு பதிலா எஸ் கொடுத்தா டைரக்டா எடுக்காங்கல்ல? சிக்மாக்கு பதிலா எஸ் கொடுத்தா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டைரக்டா கொடுக்காம சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்தா அதுக்கும் அப்போ நீங்க சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அந்த சிக்மா 1 ஸ்கொயர் வரும்ல ஃபார்முலால, அதுக்கு பதிலா S1 ஸ்கொயர் போட்டுறணும். இங்க டைரக்டா அப்படியே எடுத்துக்கலாமா? இங்க சிக்மாக்கு பதிலா S1 போட்டுடலாம், சிக்மா 2க்கு பதிலா S2. அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே, சோ வேற ஏதாவது டவுட்? கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்னு ஒரே ஒரு டாபிக் இருக்கு, அது மட்டும் எடுத்துட்டு நான் முடிச்சிடுறேன். ஸோ கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் எங்க இருக்கு? செகண்ட் ஹைபோதசிஸ். ஓகே, வந்து ஸோ இப்போ கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்னா என்னதுன்னா பேசிக்கலி இப்போ
நான் வந்து என்னோட இப்போ நம்ம அந்த சிஜிபிஏ எக்ஸாம்பிள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்ல அதை வச்சே சொல்றேன். இப்போ என்னோட சாம்பிளோட சிஜிபிஏ வந்து 8.5 வச்சேன்னு நினைக்கிறேன். இதை வச்சு நான் வந்து என்னோட ஓவரால் பாப்புலேஷன் சிஜிபிஏ 8.2 இருக்கும்னு சொல்றேன். அது எக்ஸாக்டா 8.2 இருக்கும் அப்படின்றது நம்மளால ஒன்னு எஸ் இட் இஸ் அக்செப்டட் ஆர் நோ இட் இஸ் நாட் ஸோ ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிடுவோம். பட் அதுக்கு பதிலா நம்ம வந்து we can say something like அது வந்து 8.45 8.55 இந்த ரேஞ்ச்ல தான் இருக்குன்னு ஐ எம் 95% கான்பிடென்ட். இந்த மாதிரியே சொல்லலாம்ல. எக்ஸாக்டா ஒரு நம்பர் கொடுக்காம ஒரு ரேஞ்ச் கொடுக்கலாம். அந்த ரேஞ்ச்ல இருக்குன்றதுக்கு நான் எவ்வளவு ஷுவரா இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம்ல. அப்படி சொன்னோம்னா இந்த ரேஞ்சுக்கு பேரு தான் கான்பிடன்ஸ் இன்டர்வெல். அண்ட் அது இந்த இன்டர்வெல்ல இருக்குன்றத பத்தி நான் எவ்வளவு ஷுவரா இருக்கேன் அந்த 95% 90% வாட் எவர் அதுக்கு பேரு கான்பிடன்ஸ் வேல்யூ. சோ இதை எப்படி கால்குலேட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். கிளியரா? சோ இப்ப வந்து இதுக்கு ஃபார்முலா என்னன்னா எக்ஸ் பார் மைனஸ் sigma by root n into z of alpha by 2 x bar plus sigma by root n into z of alpha by 2. இதுக்கு நான் என்ன மீனிங்னு சொல்றேன். இப்போ உங்களோட alpha is equal to 0.05 அதாவது 5% அப்படின்னு சொன்னாங்கன்னா it means I am 95% sure my value, let's say population value mu, lies in the interval x bar minus sigma by root n z of 0.05 divided by 2 0.025 அப்படிதான் நினைக்கிறேன். x bar plus sigma by root n z of 0.025. இதுல வந்து x bar நமக்கு நம்ம டேட்டால கொடுத்திருப்பாங்க. n is the number of samples. sigma வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஒன்னு கொடுத்திருப்பாங்க. இல்ல நம்ம கால்குலேட் பண்ணிப்போம். இப்ப வந்து இந்த z ஆல்பா நம்ம கண்டுபிடிச்சோம்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க டூ டைல் டெஸ்ட்ல alpha is equal to 0.05 எடுத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு சப்போஸ் 1.96 1.96 வந்துச்சுன்னா z alpha is equal to 1.96 கண்டுபிடிச்சோம்ல. அதுக்கு பதிலா z alpha by 2 கண்டுபிடிக்கணும். சோ இங்க வந்து இதுல ஆல்பாவை டிவைட் பை 2 பண்ணி 0.25 எடுத்துக்கணும். சோ அகைன் டேபிள்ல போய் இது வந்து 0.025 இதென்ன 0.975 என்ன வரணுமோ அதுக்கேத்த மாதிரி ஏரியா பார்த்து அங்க என்ன உங்களுக்கு வேல்யூ வருதோ அதுதான் உங்க z alpha by 2 இருக்கும். அதை போட்டீங்கன்னா you will get the answer. அவ்வளவுதான், சிம்பிள். புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதுக்கு எக்ஸாம்பிள் இருக்கா? எக்ஸாம்பிள் இதுல வந்து அந்த கொஸ்டின் இருந்துச்சு. அந்த ஹைட் கொஸ்டின் பார்த்தோம்ல. லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட். இந்த ஹைட் கொஸ்டின் ஒன்று பார்த்தோம்ல. பாப்புலேஷன் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 160 இல்லையான்னு. இதுக்கு வந்து let us try to find 99% confidence interval for this question. 99% confidence interval na alpha is equal to 1 minus 99%, which is 1 minus 0.99 is equal to 0.01. Okay va? So ipo x bar plus or minus sigma by root n z alpha by 2. So x bar வந்து we had 158 minus sigma 6 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரூட் n வந்து ரூட் ஆஃப் 100. இதை நம்ம அந்த பார்த்த ஹைட் கொஸ்டினோட வேல்யூஸ் தான் நான் ஞாபகம் வச்சுட்டு எழுதிட்டு இருக்கேன். நான் எதுவும் புதுசா கண்டுபிடிக்கல. இன்டூ z ஆஃப்
ஆல்ஃபா வந்து 0.01. ஸோ 0.01 டிவைடட் பை 2 எவ்வளோ வரும்? 0.005. அதே மாதிரி 158 plus 6/√100 z of 0.005. இந்த வேல்யூ வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்ல உங்களுக்கு பார்க்க தெரியும். பார்த்து அதை போட்டுட்டு இஃப் யூ டூ த மேத் உங்களுக்கு ஃபைனலா வந்து என்ன வரும்னா 156.452 159.548. ஸோ பேசிக்கலி 2 பண்ணிருக்கோம்ல. ஸோ இது வந்து அந்த 156 வரும், இது வந்து 159. ஸோ இதுல இருந்து என்ன சொல்ல வரோம்னா ஐ ஆம் இது 99% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் இல்லையா? ஸோ 99% கான்ஃபிடென்ட் that my population average height GHT is between 156.452 and 159.548 centimeter. இதுதான் இதுக்கு அர்த்தம். ஸோ எஸ், அதோட சாப்டர் 5 முடிவடைந்தது. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? I will stop recording. டவுட் இருக்கு.